உனக்கு நான் 3 நம்பர் போட்டிருக்கேன். சரி எல்லாம் பேர் தானே அட்மிஷன் என்ன கொடுக்குறேன். ரைட் தம்பி கலைக்கிற கேட்குறா தம்பி. தம்பி நாளை சோதனை தம்பி டக்க கண்டு செய்யக்கூடிய செய்தல்ல ஒண்ணுமா. அன்றைக்கு மழையும் பிரச்சனையா போச்சு. 15 வெள்ளி தான் செய்தான் அப்படியே. பெரிய சரியாப்பா 15 வெள்ளி தான் செய்திருக்கோம். என்ன என்ன முதல் 15 செய்தாச்சு என்ன. ஓகே ஒரு செய்தல்லோனும் செய்யாடி நாளைக்கு எக்ஸாமுக்கு சிக்கல இல்லை என்ன படிக்கிறாங்க தான் என்றாலும் செய்யுது சார். குரூப்புக்கு பேப்பர் போடல சார். என்னடா என்னடியம்மா குரூப்புக்கு அந்த பேஜ் போடல சார். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் அடியே மற்ற பேஜ் எல்லாம் போடாதே. இல்ல சார் போட்டு இருக்கு. முதலாம் பக்கம் மட்டும் தான் தெரியும், மற்ற பக்கம் வரல. முதலாம் பக்கம் மட்டும் தானே வந்திருக்கு, மற்ற பக்கம் வரையும் வரையில்றாங்க அவங்க. கடைசி பக்கம் தம்பி இந்த 2ஆம் பக்கம் 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கத்துல இருக்க போடு 2 3 4. அதே மாதிரி இந்த பின்னான் இருக்குல்ல கடைசி பக்கம் ஒன்றும் போடலையோடா. டேய் அண்ணே போட்டாங்களா இல்ல அந்த டேபிள் போட்டிருந்தது சார். டேபிள் வந்திருக்கா, மற்றது வரை இல்லை, கடைசி பக்கம் வந்திருக்கா. இருபத்தஞ்சாம் பக்கம் 25ஆம் பக்கம் போடுவோம். அதே மாதிரி 23ஆம் பக்கம் போடுவோம். 22ஆம் பக்கத்தையும் போடுவோம். 22 23 25 அதோட சேர்த்தா. சரி தம்பி நேரம் போதும் ஐயா. சொல்லு சார். உங்களோட அந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு உங்களோட டைமுக்கா சார் அது வந்து நடக்கும்? எந்த டைமுக்கு? இந்த 8 மணி டைம். இல்ல 3 மணிக்கு நடக்கும். சரி சார் 3 மணிக்கு நடக்குமா? சரி எல்லாரும் கவனிங்க சரியா. என்ன மாதிரி செய்கிறேன்னு வகுப்பு முடிய சொல்லுவினா அதன்படி செய்யணுமா. என்னதான் முதல் சோதனை கொண்ட என்ன செய்கிறது, என்ன மாதிரி என்ன செய்யறன்ற விஷயம் சொல்லுவா அதன்படி செய்தீங்களே சரி. சரிதானே? இந்த முதல் சோதனை தானே நீங்கள் வந்து மார்ச் 6 செய்தெல்லாம் வந்து ஓகே. இது என்னென்றால் 15ஆம் கல்வி செய்தாச்சு, அதே கல்வி தான் 16ஆம் கல்வி அப்படில்ல. தம்பி சரி 17ஆம் கல்வி வேண்டாம், அதனால 16ஆம் கல்வி வேண்டாம், 18ஆம் கல்வி போங்க. கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று திருப்பத்தினது அலகு? ஒரு மொமெண்டின் யூனிட்டா இருக்கிறது என்ன? 4வது. இதுல பாருங்க, அவன் எந்த திருப்பம் என்று தரவில்லை, எந்த திருப்பம் இங்க கேட்க இல்லை. இப்ப வந்துட்டுதானா இதுகள் தம்பி? அந்த பக்கங்கள் வந்துட்டு அந்த வரையிலன்னு சொன்னாங்களுக்கு வந்துட்டுதா? சரி இப்ப சொல்லுங்க தம்பி என்னண்டா என்ன இதுல வந்து எந்த திருப்பத்தின இப்ப கன திருப்பம் இருக்கு, திணிவு திருப்பம் இருக்கு, சடத்துவ திருப்பம் இருக்கு, இசை திருப்பம் இருக்கு, உந்தத்தின் திருப்பம் இருக்கு, அப்படி கணக்க இருக்கு. அப்ப இதுல எந்த திருப்பம் கேட்காதான் கேட்கிறான். இதுல இருக்கிற இந்த நியூட்டன் செகண்ட்ன்றது திணிவு திருப்பத்துக்குரியது, மொமெண்ட் ஆஃப் மேஸ். ஏனென்றால் மொமெண்ட் ஆஃப் மேஸ்ன்றது என்ன? ஒரு திணிவு ஒரு தூரம் பெருக்கி விட்டா வரும் m into x. இதுதான் மொமெண்ட் ஆஃப் மேஸ். இதனுடைய அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் 2 வரும் இல்லையா? இதனுடைய அலகு 2 வரும், கிலோகிராம் மீட்டர். அவன் சொன்னது நியூட்டன் செகண்ட் ஸ்கொயர் ஒரு அலகு அங்க இருக்கு பாரு. இந்த நியூட்டனுக்கு பதிலாக நாங்கள் இப்படி எழுதலாம். சில பேருக்கு அதுவே எழுத தெரியாம இருக்கு. நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தெரியாமலே படிச்சு கொண்டிருந்தால் ஒன்றும் செய்யாது. இப்ப நியூட்டனுக்கு இது
செகண்ட் ஸ்கொயர் வரும். இந்த செகண்ட் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 வெட்டுப்பட கிலோகிராம் மீட்டர். அப்ப இந்த சரியான அலகு வருகிறது. ஸோ ஃபோர்த் ஆன்சர் பொருத்தம். என்ன திருப்பத்துக்குரிய அலகுது? திணிவு திருப்பம். சரி, இப்ப டக் டக்குன்னு சொல்லுங்க. சடத்துவ திருப்பத்தின் அலகு என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் யூனிட் என்ன? எஸ், அது திணிவு தர தூரத்தின் பெருக்கம். சோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். டக்குன்னு நோட் பண்ணுங்க. டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்குன்னு நோட் பண்ணும். அப்படியோ அப்ப இன்றைக்கு அருகர் அப்ப பூவாசாமா தம்பி. அப்ப அது சரியோட அப்ப தம்பி சரியே கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். சரி, இப்ப இது சடத்துவ திருப்பத்திலே அழகு. அதே மாதிரி விசை திருப்பத்திலே அழகுன்ற விசை திருப்பம் என்ன? ஒரு விசை F, ஒரு தூரம் X என்றால் விசையை தூரத்தால பெருக்கிறதான் விசை திருப்பம். இதனுடைய அழகு நியூட்டன் மீட்டர் அப்படி சொல்லலாம். இது நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம் சொல்றாங்க. இதோட பரிமாணம் தெரிய சொல்லுங்க. கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராமுக்கு M, மீட்டருக்கு L, ஸோ ml ஸ்கொயர். அப்படி அது பரிமாணம் அதையும் தெரியணும், டைமென்ஷனும் தெரியணும். இது நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். இல்ல என்னன்னு சொல்லலாம்? என்னுடைய அழகு நியூட்டனுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, அது நியூட்டனுக்கு. அங்கால ஒரு மீட்டர் கிடக்கு, பெருக்கினா கிலோகிராம் மீட்டர் 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 ஸ்கொயர் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 வரும். ஆனால் இதெல்லாம் இதன் பரிமாணம் ml ஸ்கொயர் t மைனஸ் 2 வரும். பார்த்தால் சக்தியின் பரிமாணம் மாதிரி இருக்கும். ஆனால் இது சக்தி அல்ல. இதுக்கு ஜூல் போட முடியாது. இதுகள் எல்லாம் தெரியும். கொண்டேங்க லொக்கரை வச்சு விட்டுருவாங்க, கவனமா இருக்கணும். மற்றது உந்தத்தின் திருப்பம், மொமெண்ட் ஆஃப் தி மொமெண்டம். அது என்னது? ஒரு எந்தளிக்கு பொருவார் டி வேகத்துல போயிருக்க, அதுல இருந்து ஒரு செங்குத்தூரம் எக்ஸால இருக்கிறது mb இன்டு எக்ஸ். mb இன்டு எக்ஸ். இதுடைய அழகு என்ன வேணும்? எம்முக்கு கிலோகிராம், வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அங்க தூரத்துக்கு ஒரு மீட்டர். அப்ப கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1 வரும். உந்தத்தின் திருப்பத்தினுடைய அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 1 வரும். பரிமாணம் ml ஸ்கொயர் t மைனஸ் 1 வரும். சரியா? அதுல இருக்க எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 19, 19வது கேள்வி. 4வது எலக்ட்ரான் வோல்ட் என்பது சக்தியின் ஒரு அலகு. தெரியுமா உங்களுக்கு? எலக்ட்ரான் வோல்ட்ன்றது சக்தியினுடைய ஒரு அலகு. இது தெரியாண்ட யாரும் சொல்ல முடியாது. எலக்ட்ரான் வோல்ட்ன்றது எத்தனை ஜூல் என்று சொல்லுங்க எல்லாரும்? 1.6. வெரி குட். 1.6 தர 10⁻19 ஜூல். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க டக்கண்டு. எலக்ட்ரான் வோல்ட் ஒரு சக்தியின் அலகு. 1.6 தர 10⁻19 ஜூல். இவ்வளவுதான் தெரியாம கேள்வி எலக்ட்ரான் வோல்ட் எத்தனை ஜூல் கேட்டா சொல்ல தெரியணும். சொல்லு. இந்த வேல்யூ எல்லாம் பாடமாக்கணுமா? எல்லாம் ஞாபகம் இருக்கும். உதவெல்லாம் ஞாபகம் இருக்கும். என்ன அடிக்கடி வரும். நீங்க ஞாபகப்படுத்தி ஆகணும். கட்டாயம் தெரியாம இருக்கீங்களா? கட்டாயம் தெரியாம. சரியா? ஓகே, சரிதானே? அப்ப ஒரு சக்தியின் அலகு இவ்வளவுதான் அந்த சக்தி. சரி, வேற சக்தியின் ஒரு அலகு சொல்லுவோம். டக்குன்னு வேற என்ன சக்திகள் இருக்குன்னு டக்குன்னு சொல்லுங்க. எஸ், கலோரி இருக்குது, கிலோவாட் ஹவர் வேற எலக்ட்ரான் வோல்ட். இது மற்றது ஏக் இருக்கு, ஜூல் இருக்கு. ஏக், ஜூல், கிலோவாட் ஹவர், கலோரி, எலக்ட்ரான் வோல்ட் எல்லாம் இருக்கு. இதுல கிலோவாட் ஹவர் எத்தனை ஜூல் தெரியுமா? 3.6 தர 10⁻6 ஜூல். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு வரும். நாளைக்கு வருமோ வர இல்ல தெரியாது, வரும். சரிதானே? 3.6 தர 10⁻6 ஜூல். ஒரு கலோரி எத்தனை ஜூல்? 4.2 ஜூல். இதுல வகுப்புல இருந்தோன்றதால் யோசிங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கா தெரியுமா? தெரியலையா சிக்கலாம். அது தெரிஞ்சோன்னா சரி. 4.2 சொல்றான் டக்குன்னு கலோரி தெரியும். டக் டக்குன்னு எழுத கையால
அந்த இடத்துல புக்ல வச்சு எழுதாம இரும மாடு மாதிரி பார்த்தோன்றது கூட நாளை சோதனையில தெரியும் விளையாட்டு. நம்ம 50 கேள்வி 1.5 மணி நேரம் செய்யணுமா? 1.5 மணி நேரம் தான் டைம் உனக்கு. அதுக்குள்ள நீ 50 கேள்வி செய்ய முடிக்கணும். இது பேசிக் கேள்வி தானே. 10 நூறு அங்க ஒன்றும் யோசிக்கிறதுக்கு நடக்கும். தெரிஞ்சு எழுதுறான். என்னண்ட வெக்டர்ஸ்ல வராதா? எல்லாத்துலயும் வரும். வெக்டர்ஸ் மட்டும் வரும். வெக்டர்ஸ்ல வராம போயிருந்தேன். அதான கேள்வி. அதனால ஒண்ணு மடக்கிறது கேள்வி உள்ள. மற்றபடி வேலை என்ன பரிமாணம் போயிட்டா அதுல என்ன நடக்கு? நீ பாடமாக வச்சுட்டு எழுதுறாங்க. அதுல என்ன போட அண்மை பண்ண சொல்லி கேட்காம. இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்தது சரி, எலக்ட்ரான் போல் இந்த வலுவின் அளவிற்கு எழுதுங்க டக்கண்டு எல்லாரும். இல்ல சாரி ஏற்றத்தின் அளவிற்கா சொல்லுங்க டக்கண்டு. கூலோம். வேறு என்ன அளவு சொல்லலாம்? ஏற்றத்தின் அளவு வெரி குட். ஆம்பியர் செகண்ட். கூலோம்னு சொல்லலாம், ஆம்பியர் செகண்ட் சொல்லலாமா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரிமாணம் சொல்லுங்க. ஏற்றத்தின் பரிமாணம் ஐடி. என்னென்றால் ஆம்பியர் செகண்ட் எழுதுற அலகு. அது ஆம்பியருக்கு ஐ, செகண்டுக்கு டி. அப்ப ஐடி என்று வரும். எங்க இருந்து வருது அந்த ஏற்றத்துக்கு அலகு? Q ஐடி ஒரு சமன்பாடு சொன்னாங்க. எல்லாம் பேருந்து படிப்பு சும்மா சொல்றேன். ஏற்றம் சமன் மின்னோட்டம் தானே நேரு. மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், நேரத்துக்கு செகண்ட். அப்ப இஞ்சாலி அலகுதான் இஞ்சாலி அலகு. அப்ப ஏற்றத்துக்கு ஐடி ஏன்னா ஆம்பியர் செகண்ட் அல்லது ஐடி. இந்த ஆம்பியர் செகண்ட் தான் கூலோம் நாங்கள் கதைக்கிறாங்க. இலவச பேர போட்டு என்ன நாங்க கலைக்கிறது விளங்குவோம். ஹலோ என்னப்பா சரியா? சரி ஏன்னா இப்ப ஓகே சரி. இப்ப அடுத்தது ஏற்றத்தினால சரி, அமுக்கத்தினால சொல்லுங்க டக்கண்டு. பக்கத்துல ரெண்டாவது நியூட்டன் மீட்டர் -2 சொல்லலாம் அல்லது என்னன்னு சொல்லலாம்? பாஸ்கல் என்று சொல்லலாம். சொல்லுவாங்க இது அமுக்கத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் -2 அல்லது பாஸ்கல். 9 சென்டிமீட்டர் -2 விளங்கல? 9 சென்டிமீட்டர் -2 எஸ் 9 சென்டிமீட்டர் -2 சிஜிஎஸ் அலகுல 9 சென்டிமீட்டர் -1 சொல்லலாம். வெரி குட். அப்படியே அக்கறையா இருக்கும். விளங்கல என்னண்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. அதெல்லாம் எழுதலாம். அது அடிப்படை அளவுல கிலோகிராம் அது அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த மின்புலச்சரிவன் ஒன்று இருக்குல்ல, அந்த கொள்ளளவத்தின் அளவு நான் விடுங்க சேர்ந்து பார்ப்போம். மின்புலச்சரிவன் இருக்கல்லோ, மின்புலச்சரிவன் இருக்கு தானே. ஹலோ மின்புலச்சரிவு என்றது என்னென்றால் தெரிஞ்சு கொள்ளுங்கோ. அலகு இடத்தில் தாக்கும் திசை என்னன்னு சொல்றோம்? இப்ப சொல்லுங்க அப்ப சமன்பாட்டை சொல்லுங்க. மின்புலச்சரிவை குறிக்கிறது கேபிட்டல் இ என்று. நான் சொல்றேன் அலகு ஏற்றத்தில் தாக்கும் விதி என்றால் இந்த மின்புலச்சரிவு அப்ப எப்படி என்னென்று சமன்பாடு வரை சொல்லுங்க பாப்பா. விசை பொருள் அலகு சமன்பாடு சொல்றேன். விசைங்கள் ஏற்றம் என்று சொல்றான். ஏன்? அலகு ஏற்றத்தில் தாக்கும் விசை. விசை மேல வரும். எது அலகுன்ற ஏற்றத்தை அது கீழே வரும். அவ்வளவுதாங்க. அலகு ஏற்றத்தில் தாக்கும் விசை. சோ இப்போ Q இதனுடைய அலகு என்னென்று வரும்? நியூட்டன் கூலோம் -1. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நியூட்டன் கூலோம் -1 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லப்போ சார் மின்னழுத்த படித்திறன் இது வெரி குட். அங்க ஒருத்தன் கேட்கிறான், என்னப்பா மின்னழுத்த படித்திறனுக்கு இதே அளவு தானே வந்தது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கு சரிதானே? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிரேடியன் ஒன்று பாத்துறாங்க. அதுக்கும் இதே நியூட்டன் கூலோம் -1 வருகுது. அப்ப இண்டையில இருந்து தெரிஞ்சு கொள்ளுங்க, மின்புல வலிமையும் மின்னழுத்த படித்திறனும் ஒரே சாமான் தானது தெரிஞ்சு கொள்ள ஒரே விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். பேர் அது அப்படின்னு சொல்ல அங்க அந்த பேர் அதுதான் மின்புல வலிமை. அவன் சொல்றான் பாத்தியா அப்ப இருக்கிறாங்க யோசிச்சு கொள்ளுங்க என்ன ரேஞ்சில இருக்கிறாங்கன்னு. அதை யோசிச்சு கொண்டுதான் நீங்களும் படிக்கணும். என்ன நான் சொல்ல விளங்குதோ? ஹலோ இப்போ மின்புலச்சரிவின் அலகு வந்து நியூட்டன் கூலோம் -1 தெரிஞ்சு கொள்ளுங்க. விளங்குதா? அடுத்த என்ன மற்ற இன்னொரு விஷயம் தெரியணும். வரவிலக்கணம் ஒன்றை சொல்லி போட்டு உனக்கே தெரியாதொண்ட வரவிலக்கணம் மாதிரி சொல்லுவன். அதுல இருந்து சமன்பாட்டை நீ எழுதி அதுக்குரிய அலகை கண்டுபிடிக்கவும் தெரியணும். அப்படியும் கேள்வி போடுவோம். சொல்ல விளங்குதா?
வரைவிலக்கணத்தை சொல்லி போட்டு அதுல இருந்து நீ சமன்பாட்டு எழுத தெரியும். அதுல இருந்து அழகு கண்டுபிடிக்க இப்படி சொன்னேன். மின்புல வலிமை என்பது அழகு ஏற்றத்தில் தாக்கம். இப்ப அழகண்டு வைப்பேன் வேண்டா நீ உனக்கு டக்குன்னு இப்படி கோப்பி எழுத தெரியும், அதுல இருந்து அழகு காண தெரியும், அப்படி கேள்வி வைப்பேன்ற சொல்ல விளங்குதா? சரி, 20வது கேள்விக்கு போங்க. கொஸ்டின் நம்பர் 20. எலக்ட்ரான் வோல்ட் என்பது என்னென்றா அது சக்தியினால் இதான முதல் கேள்வியும் அதைதான் விட. சரி, நீங்கள் எனக்கு வலுவின் அளவுகளும் கொண்டாக்கண்டு கேபிட்டல் W வாட் கேபிட்டல் W அல்லது ஜூல் செகண்ட் மைனஸ் 1 என்றும் எழுதலாம் என்று சொல்லினோம். சரி, வாட் அல்லது ஜூல் செகண்ட் அது எல்லாம் எழுதலாம். சரி சரி, அதெல்லாம் எழுதலாம். அதுக்கு எந்த அடிப்படை அலகுலையும் எழுதி கொள்ளலாம். மின்னேற்றத்தின் அலகு அங்க சொல்லுங்க என்னண்டு? கூலோம். சரி, சக்தி நிலையை எழுதி கொள்ளுங்கள். என்னென்று எழுதலாம்? ஜூல் ஜூல் ஜூல். சக்தி நிலை கணக்கு எழுதலாம். ஜூல் எழுதலாம், இலத்திரன் போட்டு எழுதலாம், கிலோவாட் அவர் எழுதலாம், ஏக் எழுதலாம், கோதாரி எழுதலாம், எல்லாம் எழுதலாம், கலோரி எழுதலாம், எல்லாம் எழுதலாம். சரி, அதோட அடுத்தது வோல்ட் அளவின் அலகு சொல்லுங்க பாப்போம். வோல்ட் அளவின் அலகு என்றது வோல்ட் அளவு, அதுதான் வி என்ற அலகு. வோல்ட் அளவு அளக்குறான வி. அந்த வோல்ட் அளவுக்கு இன்னொரு அலகு சொல்லினோம், வோல்ட் என்று சொல்லலாம், அல்லது ஜூல் கூலோம் -1 சொல்லலாம் சொல்லினோமோ அதுதான். அதாவது வோல்ட் அளவு என்று சொல்றது உண்மையா மின் அழுத்த வேறுபாட்டின் அலகு. என்னத்தின் அலகு? மின் அழுத்த வேறுபாடு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ற யூனிட் தான் வோல்ட் அல்லது ஜூல் கூலோம் -1. நோட் பண்ணி கொள்ளுங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதனுடைய அலகுதான் வோல்ட் அல்லது ஜூல் கூலோம். அதில் எழுதுறாக்கண்டே வோல்ட் அல்லது ஜூல் கூலோம் -1 எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட் அல்லது ஜூல் கூலோம் -1. நோட் பண்ணி போட்டீங்களா தம்பி? ஹலோ தம்பி, சரியா? அதே அந்த ஜூல் கூலோம் -1 வந்து தெரியுமா? ரெண்டு ஒரு தடையின் முனைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு என்பது தடையின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு போய்க்க செய்கிற வேலை. சோ வேலையின் கீழ் ஏற்றம் என்று வரும். அலகு ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு செய்கிற வேலை தான் மின் அழுத்த வேறுபாடு. மின் அழுத்த வேறுபாடு குறிக்கிறது வி அண்டு, அதனுடைய அலகும் வி தான், ஆனா குறிக்கிற நொட்டேஷனும் வி தான். சோ இதன்படிதான் அந்த ஜூல் கூலோம் -1 என்ற அலகு, மேல ஜூல் கீழே கூலோம், இதுல இருந்து அது வந்தது. அலகு ஏற்றத்தை கொண்டு போறதுக்கு செய்கிற வேலை சொல்லுவாங்க. இதுதான் மின் அழுத்த வேறுபாடு. இதுல 5வது விட என்ன இருக்கு தெரியுமோ? 5வது விட என்ன இருக்கு? 5வது விடையில அழுத்த வித்தியாசத்தின் அலகு என்ன சொல்லுங்க? 5வது என்ன அலகு? வோல்ட் சொல்றீங்க என்ன? நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். மின் அழுத்த வித்தியாசத்தின் அலகுதான் வோல்ட் அல்லது ஜூல் கூலோம் -1. இன்னொரு அழுத்த வித்தியாசமும் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தியரியில படிப்பிக்கிறேன். ஈர்ப்பு அழுத்த வித்தியாசம் என்றும் ஒன்று இருக்குது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்றும் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் உங்களுக்கு? அப்ப அழுத்த வித்தியாசம் என்று மொட்டையா சொன்னார், அது மின் அழுத்த வித்தியாசமா ஈர்ப்பு அழுத்த வித்தியாசமான்னு உங்களுக்கு தெரியாது. ஹலோ, நான் கதைக்கிறவங்க அப்படியா? அப்ப என்னண்டா மின்னழுத்த வித்தியாசம் என்றால் ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரலகு ஏற்றத்தை கொண்டு வர செய்கிற வேலை. அப்ப வேலைகள் ஏற்றம் என்று வரும், அலகு ஜூல் கூலோம் -1 வரும். ஈர்ப்பழுத்த வித்தியாசம் என்றால் ஒரு புள்ளியில இருந்து மற்ற புள்ளிக்கு ஓரலகு திணிவை கொண்டு போறது செய்கிற வேலை. சோ வேலைகள் திணிவு என்று வரும். அப்ப அதுக்கு என்ன அலகு வரும்? கிலோ ஜூல் கிலோகிராம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டக்குனு எழுதுங்க. மின்னழுத்த வேறுபாண்டா ஓரலகு ஏற்றத்தை கொண்டு வர செய்கிற வேலை ஜூல் கூலோம் -1 வரும். ஈர்ப்பழுத்த வேறுபாண்டா ஓரளவு திணிவை கொண்டு வர செய்கிற வேலை. சோ அது ஜூல் கிலோகிராம் -1. என்னப்பா கதைக்கிறது விளங்குதா? சரியா?
ஹலோ சரியா? அடுத்த போவாப்பா. அடுத்தது 21ஆம் கேள்விக்கு போங்க. 21ஆம் கேள்வி. அலகுகளை பொறுத்தவரை பின்வரும் கணியங்களில் எது ஏனியவற்றிலிருந்து வேறுபடுகிறது? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. நான் சொல்ல வேண்டிய கேள்வி ஒன்று. ஏனையவற்றில் வேறுபடுதுண்டா என்னென்ன ஏனையவற்றை என்னத்தை பார்க்கறது? சில நேரம் எல்லாத்துக்கும் ஒரே அலகு இருக்கும், ஒன்றுக்கு மட்டும் வேறு அலகு இருக்கும். அல்ல எல்லாமே எண்ணி கண்ணியமா இருக்கும், ஒன்று மட்டும் காவி கண்ணியமா இருக்கும். அல்ல எல்லாமே காவி கண்ணியமா இருக்கும், ஒன்று எண்ணியா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் ஒரே அலகு, ஒன்று மட்டும் வேறு. விளங்குதா? அல்ல எல்லாம் ஒரே பரிமாணம், ஒன்று மட்டும் வேற பரிமாணம். அப்படி இருந்தா வேறுபாடு பார்க்கலாம். இதுல என்ன வேறுபாடை கண்டுபிடிச்சீங்க? அலகுப்படி. இதுல அலகுப்படிதான் வருது தம்பி. சுழற்சியக்க சக்தி, பொறுமுற சக்தி, அகச்சக்தி, வேலை, என்ன சக்தி, எல்லா சக்தியும் ஜூலான. ஆக 1, 2, 3, 4 எல்லாம் ஜூலால் அளக்கப்படும். ஆனால் வலு என்பது என்னத்தில் அளக்கப்படும்? அதுகள் எல்லாம் ஜூல் அளக்கிறது, இது மட்டும் ஜூல் செகண்ட் -1 அளக்கிறது. சரியானே? அதனால 5வது தான் வேறுபட்டது. கொடுக்கொள்ளுங்கள். என்ன நான் சொல்ல விளங்குதோ? ஓகேயா? சரி, இப்ப நான் இன்னொரு வேறுபாடு கேட்கிறேனே. எல்லாம் இடப்பெயர்ச்சி, வேகம், உந்தம், இடப்பெயர்ச்சி, வேகம், உந்தம், ஆர்முடுகல், கதி. இது வேறுபட்டது. அது வேறுபட்டது. என்னது? எல்லாம் காவி, இது எண்ணி. அந்த இடத்துல வச்சு இப்படி ஒரு கேள்வி எழுது. இடப்பெயர்ச்சி, வேகம், உந்தம், ஆர்முடுகல், கதி. சொல்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், ஸ்பீடு. இதுல எது வேறு என்று பார்த்தா ஸ்பீட் தான் வேறு. மற்ற முழுக்க வெக்டர், இது ஸ்கேல். அப்ப வித்தியாசம் வேற வேற மாதிரி வரும். அழகில ஒன்றா இருக்கும், ஒன்று வேறையா இருக்கும். அல்ல எல்லாம் காவி ஒன்று எண்ணியா இருக்கும். என்ன இருக்கும் அதை பார்க்க. சரியா? இன்னொரு வித்தியாசம் சொல்றோம். இன்னொன்று சொல்றோம். கதி, வேகம், கதி, வேகம், விசை, சொல்ல விளங்குதானே? வெப்பநிலை, உராய்வு குணகம். உராய்வு குணகம் ஏன் மற்ற எல்லாத்துக்கும் அழகு இருக்கு, இதுக்கு அழகு அப்படி ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்படி அதே மாதிரி வைங்கோ. என்னென்ன சொன்ன? அழகுள்ள 4 எழுது, உராய்வு குணத்தையும் சேர்த்து எழுது. என்ன உனக்கு உண்ட விருப்பத்துக்கு எழுது. அழகுள்ள 4 உராய்வு குணத்தையும் எழுது. விளங்குதா? அப்ப அதுல மற்ற எல்லாத்துக்கும் அழகு இருக்கு, இதுக்கு அழகு இல்லை, முடிஞ்ச அளவு. அப்ப அப்படி வேறுபடுது. அவ்வளவுதான் விஷயம். இன்னும் வேறுபாட்டை நீதான் பிடிக்கணும். இத்தனை சொல்லிதான் வந்துருக்கு. தம்பி சரியா? ஹலோ, ஓகேடா? Question number 22, 22வது கேள்வி. சரியா தம்பி? 22வது கேள்வி. 5வது. 5வது சொல்றாங்க. பாப்பம் இருக்கா? 3வது ஒரு விட சொல்லப்படுது. 22வது கேள்விக்கு 3வது விட என்னும் சொல்லப்படுது, 5வது சொல்லப்படுது. என்னன்னு தெரியல. ஆம்பியர் மணி 5வது விடை. தம்பி இது சம்பந்தமா கொஞ்சம் கதைக்க போறோம். எல்லாரும் கதை. ஆம்பியர் மணி சரிதானே? ஆம்பியர் மணி ரெண்டா என்னண்டா அதை எழுதிக்க. 1 ஆம்பியர் அவர் என்றது என்ன? இதான் கேள்வி. 1 ஆம்பியர் அவர்
அது ஏற்றத்தை தான் சொல்லுது. சரிதானே? எவ்வளவு ஏற்றத்தை சொல்லுது அதுவும் தெரிஞ்சிருந்தா நல்லது தானே. அதை எப்படி செக் பண்ணுவோம்? 1 ஆம்பியர் ஹவர்ன்றது ஏற்றத்து நிலை தான். அது எவ்வளவு ஏற்றம் 1 ஆம்பியர் ஹவர்ன்றா எவ்வளவு ஏற்றத்தை சொல்றான். 1 into ஆம்பியர்ன்றது என்ன தெரியுமா? ஜூல் சாரி ஆம்பியர் என்றா கூலோம் செகண்ட் மைனஸ் 1 கூலோம் செகண்ட் மைனஸ் 1 அவர்ன்றது என்ன தெரியுமா? 3600 செகண்ட் 3600 செகண்ட். இந்த செகண்ட் செகண்ட் மைனஸ் 1 வெட்டப்படும். 1 தர 3600 3600 so 3600 கூலோம். இதுதான் 1 ஆம்பியர் ஹவர். ஆம்பியர் ஹவர்ன்றது ஏற்றத்தை குறிக்கிறதுன்றது நியாயம் சரி. ஆனா இந்தியால இருந்து தெரியணும் 1 ஆம்பியர் ஹவர்ன்றது 3600 கூலோம். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளவுன்னு தெரிகிற மாதிரி இதுக்கும் 3600 கூலோம்னு தெரியணும், இல்ல காண தெரியணும், ரெண்டுல உண்டு. சொல்லடி. ஆம்பியர் செகண்டும் ஆம்பியர் ஹவரும் ஒன்றுக்கு ஏற்றத்துக்கு தானே வரும். ஆம்பியர் செகண்ட் ஒரு ஒன்று தாண்டி ஆம்பியர் ஹவரும் ஒன்று. ஆம்பியர் செகண்ட் ஒரு கூலோம். ஏன் 1 ஆம்பியர் செகண்ட் என்னண்டு வரும்? 1 ஆம்பியருக்கு பதிலாக கூலோம் செகண்ட் மைனஸ் 1 இன்டு செகண்ட் வெட்டப்பட்ட அது 1 கூலோமா செல்லும். ஆம்பியர் செகண்ட்ன்றது 1 கூலோம், ஆம்பியர் ஹவர்ன்றது 3600 கூலோம். நோட் பண்ணி கொள்ளுங்கோ. தெளிவாக எல்லாத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்கோ. சரியா? ரைட். இந்த காலத்துல இப்படி ஒரு தேவை இருக்குது, அதை சொல்றோம். எல்லாரும் கரண்ட் இல்ல, பேட்டரிய வேண்டா, அதை வேண்டா, வீட்டை கொழுவடா, இடையில பார்க்கலாமடா எல்லாம் கதைக்கிறீங்களானே. கதைக்கிறீங்களா கதைக்கலையா? கதைக்கிறீங்க. பேட்டரி ஒன்று வேண்டி போட்டாங்க, எனக்கு கரண்ட் இல்ல, நேரத்துக்கு பல்ப் எரிக்கலாம்னு கதைக்கிறீங்க. அந்த பேட்டரி வேண்டக்க சொல்லுவாங்க, காருக்கும் வேண்டக்க சொல்லுவாங்க. கார்களுக்கு எல்லாம் சில காருக்கு 40 ஆம்பியர் பேட்டரி, 45 ஆம்பியர் பேட்டரி, 60 ஆம்பியர் பேட்டரி, 90 ஆம்பியர் பேட்டரி, 100 ஆம்பியர் பேட்டரி, 125 ஆம்பியர் பேட்டரி, இதெல்லாம் இருக்குது. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னத்தை கதைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அளவு நேரத்துல எத்தனை கூலோம் எத்தனை ஏற்றம் கூலோம். இந்த ஆம்பியர் பேட்டரி என்னென்றால் ஒரு மணித்தியாலத்துக்கு தொடர்ந்து 45 ஆம்பியர் கரண்டை கொடுக்கும் என்றது. இது ஒரு மணித்தியாலத்துக்கு 60 ஆம்பியர் கரண்டை கண்டினியூஸா கொடுத்தோன்றிருக்கும் என்ற அர்த்தம். இது ஒரு மணித்தியாலத்துக்கு 90 ஆம்பியர் கரண்டை கொடுக்கும் என்ற அர்த்தம். இது ஒரு மணித்தியாலத்துக்கு தொடர்ந்து 100 ஆம்பியரை கொடுக்கக்கூடியது. சொல்ற விளங்குதா? நீங்க அதுல இருந்து 50 ஆம்பியர் எடுத்தீங்கன்னா இத்தனை மணித்தியாலத்தை கொடுத்தோன்னு கொடுத்துருப்பாங்க. 2 மணித்தியாலம் கொடுக்கும், அவ்வளவுதான். 60 ஆம்பியர் இதுல இருந்து நீ 15 ஆம்பியர் படி எடுத்தோன்னு இத்தனை மணித்தியாலம் 4 மணித்தியாலம் கணக்கு கொடுத்தோம். இப்ப நாங்க எடுக்கிறத பொறுத்தா அந்த கதை இருக்கு. சரி, அந்த கதை முடிஞ்சது. சரி, அதை சும்மா நோட் பண்ணுங்க. 3 ஆம்பியர் பேட்டரின்றது ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவு கண்டினியூஸா இந்த மின்னோட்டத்தை வழங்க வல்லது. அதுல நீ பாதி எடுத்தீங்கன்னா பாதி, அது டிசைட் சொல்ல விளங்குதான். நோட் பண்ணி வச்சு கொள்ளுப்போ. 3 ஆம்பியர் கரண்ட்ன்றது அது என்னன்னு தெரியும். கெப்பாசிட்டியும் 60 ஆம்பியர் 60 ஆம்பியர் அதுல கெப்பாசிட்டி இப்ப சொல்ல போறேன். அடுத்த விஷயம் சொல்ல போறேன், இதை நோட் பண்ணுங்க. அந்த பேட்டரியில கெப்பாசிட்டியை பற்றி தான் கேட்கிறார். இவ்வளவு இதை வழங்கக்கூடிய உண்டு. அதுல அர்த்தம் என்ன தெரியுமா? 1 ஆம்பியர் ஹவர்ன்றது 3600 கூலோமா கொடுக்கக்கூடியது. அப்ப 60 ஆம்பியர் பேட்டரி என்றா என்ன அர்த்தம்? 3600 தர 60 கூலோம் ஏற்றத்தை வழங்கக்கூடியது. கடைசி வேற துவங்கினதுல இருந்து கடைசி வேற ஃபுல் சார்ஜ்ல இருக்க ஒரு பேட்டரி என்றால் 1 ஆம்பியர் ஹவர்ண்டா 3600 கூலோம். அப்ப 60 ஆம்பியர் படி ஒரு மணித்தியாலம் வேலை என்றால் 60 3600 கூலோம் ஏற்றத்தை அது வெளியில வழங்கக்கூடியது. அதுக்கு அர்த்தம் அல்ல. பண்ணிக்கொள்ளுங்க. அதான் இந்த 60 ஆம்பியர் பேட்டரி என்றது. அதை நீ வந்து எடுக்கிற அளவை பொறுத்து கண்ணேரத்துக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தீங்கன்னா கண்ணேரத்துக்கு வேலை, கணக்கு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கு வேலை, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இன்னொரு கதையும் சொல்லுகிறேன்.
இப்படி ஒரு நாளும் 160 ஆம்பியர் கரண்ட் அதுல இருந்து எடுக்கிறது இல்லை. அது எங்கேயாவது ஒரு கணக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எடுக்கும். மனத்தியால கணக்காக எடுத்துக்கொண்டு இருக்க மாட்டோம், கொடுக்கக்கூடியது அது வேற. ஆனால் இன்னொரு கதை சொல்றேன், இதில் இந்த பேட்டரியில இருந்து 60 ஆம்பியர் கரண்ட்டுக்கு மேலே ஒரு நாளும் எடுக்கவும் இல்லை. அப்ப நீங்க நான் சொன்ன 60 ஆம்பியர் 30 ஆம்பியர் படி எடுத்தீங்கன்னா விளையாண்டு, அல்ல 20 ஆம்பியர் படி எடுத்தீங்கன்னா விளையாண்டு எல்லாம் கேட்டேன் தானே. அதுக்காண்டி 120 ஆம்பியர் படி எடுத்தீண்டால் இவ்வளவு வேற மரத்தியால வேலை பண்ற அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. 120 ஆம்பியர் அதுல இருந்து எடுக்க முடியாது. மேக்சிமம் 60 தான். அதான் அடுத்த விஷயம், அதையும் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த பேட்டரியில மேக்சிமம் 60 தான் நீ எடுக்கலாம், அதுக்கு மேல எடுக்கும். இப்ப அப்படி ஒரு மொக்கு கேள்வி இருக்கக்கூடாது. சொல்லு திருப்பி சொல்றீங்க சார். இங்க பவர் கட் சார் கொஞ்சம் பிரச்சனையா போச்சு கனெக்ஷனால. என்னடா கட் ஆயிடுது. எங்கடா பிரச்சனை வந்த இடத்துல சொல்லு. முல்லைத்தீவு சார். எங்க அங்க அந்த பிரச்சனை, இதுல எங்கடா பிரச்சனை வந்து கேள்வியில? அந்த அம்பியர் ஹவர் சார், அதுக்கு திருப்பி விளங்கப்படுத்துங்க. அங்க அம்பியர் ஹவர் அங்கேயோ? ஆடா கோதாரி அடே இப்படி என்ன என்னன்றா செய்யறது இருக்கணும் செய்யறது. அதுக்கப்புறம் கூட எனக்கு அம்பியர் ஹவர்ன்றது தம்பி, ஒரு ஆம்பியர் உண்டு. ஒரு ஆம்பியர்ன்றது கூலோம் செகண்ட் மைனஸ் ஒரு ஆம்பியர்ன்றது கூலோம் செகண்ட் மைனஸ் ஆம்பியர் போட்ட நீ. அவர்ன்றது 3600 செகண்ட். எல்லாத்தையும் சுருக்கி பார்த்து செகண்ட் இந்த செகண்ட் மைனஸ் பட்டு கடைசியா 3600 கூலம். என்ன சொல்ல வந்தால் ஒரு ஆம்பியர் ஹவர்ன்றது 3600 கூலோமுக்கு சமன். இதான் ஒரு ஆம்பியர் ஹவர். அப்ப ஒரு பேட்டரி 60 ஆம்பியர் பேட்டரி என்ன அதனுடைய அர்த்தம் சும்மா ஒரு கதைக்கு சொல்லுவோம். ஒரு 60 ஆம்பியர் பேட்டரி என்று நீங்கள் கதைக்குவீங்களா? இந்த பேட்டரி கார்களுக்கு வேண்டிய கதை 45 ஆம்பியர் 60 ரெண்டாள் அதனுடைய அர்த்தம் 60 ஆம்பியர் படி ஒரு மணிக்கு ஆளுக்கு வழங்கக்கூடியது அர்த்தம். அப்ப கணக்குப்படி ஒரு ஆம்பியர் ஹவர்ன்றது ஒரு ஆம்பியர் படி ஒரு மணித்தியாவதுக்கு வழங்கினா 3600 கூலம் வழங்கும் வேண்டாம். இது 60 ஆம்பியர் படி ஒரு மணித்தியாவது வழங்கக்கூடிய என்றால் 60 3600 கூலம் ஏற்றத்தை வெளியில வழங்கக்கூடிய அர்த்தம் சொல்லும். சரியா? இதுக்கு மேல கதைக்கலாம். சரி சரி ஓகே. அடுத்த விஷயம், சோ ஆம்பியர் ஹவர்ன்றது என்னன்னு தெரிந்து விட்டது. சரிதானே? சரி, அடுத்தது 23வது கேள்வி. ஓட்ட அடர்த்தி மின்னோட்ட அடர்த்தி. அதுல ஓட்டாண்ட அடர்த்தி போட்டிருக்க மின்னோட்ட அடர்த்தியை தான் கேட்டிருக்கு. கரண்ட் டென்சிட்டியை பற்றி கேட்டிருக்கு. மின்னோட்ட அடர்த்தி என்றது கரண்ட் டென்சிட்டி. விளங்குதா? மின்னோட்ட அடர்த்திய என்றா பொறுங்கோடி என்னண்டா மின்னோட்ட அடர்த்தி என்ன நீங்க அடர்த்தி என்ன கராளான வீக்கரான அடர்த்தி அப்படி இல்லை. மின்னோட்ட அடர்த்தி என்ன சொல்ல போறோம் எல்லாருக்கும் அங்க மின்னோட்ட அடர்த்தி என்ன கேட்கணும். ஒரு கம்பி இருக்கு, எல்லாரும் மடிவா காமிங்க. ஒரு கம்பி இருக்கு, விளங்குதா? ஒரு மின்னோட்டம் காவர கம்பி. இந்த மின்னோட்டம் காவர கம்பியில ஐயண்ட மின்னோட்டம் ஓடுது. இந்த கம்பியினுடைய குறுக்குவட்டு பரப்பு ஏன்று குறுக்குவட்டு பரப்பு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனே அதுல ஐயண்ட கரண்ட் ஓடும். இதுல கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி. கரண்ட் டென்சிட்டி அந்த மின்னோட்ட அடர்த்தியை குறிக்கிறது ஜேஎன் நோட்டேஷன். அதென்ன என்ன தெரியுமா? ஒரு கம்பியின் அலகு குறுக்கோட்டு பிறப்புகளால என்ன மின்னோட்டம் ஓடுது அது அந்த கம்பியில இருக்க மின்னோட்ட அடர்த்தி என்றுவோம். சோ ஏகுருட்ட பிறகுகளால் ஐ ஓடுது. சோ அலகுக்குள்ள பேர் என்ன ஓடுதும் ஐயோ வரை அலகு ஒரு கம்பியின் மின்னோட்டங்காவற கம்பியின் அலகு குறுக்கோட்டு பிறப்பினோடான மின்னோட்டம் தான் மின்னோட்ட அடர்த்தின்னு சொல்றோம். சரிதானே? கரண்ட் டென்சிட்டின்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ அப்ப என்ன அளவு மின்னோட்டத்துக்கு ஆம்பியர், பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர். சோ ஆம்பியர் மீட்டர் -2 தான் இதனுடைய யூனிட். சரிதானே? மின்னோட்ட அடர்த்தி கரண்ட் டென்சிட்டி. சரியா? அப்ப நீங்க டென்சிட்டி ஒண்ணு இந்த கனவாளம் இப்படி கழிவு யோசிக்க கூடாது, அப்படிதான் சொல்றான். சோ ஆம்பியர் மீட்டர் -2. இது ஏன் இப்படி ஒரு கதை வருது? சுமார் நாலேஜுக்காக கதைச்சிட்டு போறேன். என்னத்துக்கு கதை வருது என்றால், ஒரு குறித்த கம்பியில உதாரணத்துக்கு இப்படி பார்க்க, ஒரு குறித்த கம்பியில ஒரு எல்லைக்கு மேல மின்னோட்ட அடர்த்தி இருக்கக்கூடாது. ஒரு கடத்தி ஒரு எல்லைக்கு மேல மின்னோட்ட அடர்த்தியை தாங்கா. இதுக்கு மேல இருந்தா அந்த கம்பி எரிஞ்சு போயிடும் அப்படி இருக்குது. அப்ப அது எல்லாம் தருவாங்க. இந்த கம்பிக்கான மின்னோட்ட அடர்த்தியில மேக்சிமம், அதுக்கு மேல கரண்ட். அப்ப என்னென்ன மின்னோட்டம் இப்ப கூடுன்னு சொல்லுவாங்க. கரண்ட் கூடினா குறுக்கோட்ட பிறப்பு குறைஞ்சாலும் கூடும், குறுக்கோட்ட பிறப்பு குறைஞ்சாலும் கூடும். அப்ப ஒரு கம்பியில மின்னோட்ட அடர்த்தி இதுக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு இருக்கு, இதுக்கு மேல போகக்கூடாது. ஆனா எனக்கு பெரிய கரண்ட் எடுக்க வேண்டி இருக்கு.
பெரிய கரண்ட் எடுத்தா மின்னோட்ட கடத்தி கூடி இந்த கம்பி எரிய பார்க்கும். அப்ப நான் என்ன செய்யலாம்? கம்பியில குறுக்குவட்டு பரப்ப கூட்டி விடுறேன். அங்கே ஐய கூட்டி ஏன் கூட்டி விடா இந்த பின்னங்கும் குறைந்தானே விளங்குது. தனி ஐயா கூட்ட விளக்கிட்டா சிக்கல். பெரிய கரண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அந்த கம்பியில இந்த விழாக்கு மேல மின்னோட்ட கடத்தி இருக்க கூடாது. அப்ப நான் என்ன உனக்கு கம்பியில ரெண்டா நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கிறீங்களே, இந்த பல்புக்கு போற கரண்டோ இந்த வீட்டுல இருக்கிற மோட்டருக்கு போற கரண்டோ கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். பல்புக்கு போற வயர பாரு ஒரு குட்டி கம்பியா இருக்கு, ஒட்டு கம்பியா இருக்கு. ஆனா மோட்டருக்கு போற வயர்ல 7-8 கம்பி இருக்கு. 7-8 கம்பி இருக்கு, 7 கம்பி இருக்கு தெரியுமா? ஏனென்றா அந்த நோக்கம் ஏரியா கூட இந்த மின்னோட்ட அடர்த்தி ஒரு எல்லைக்கு மேல இருந்தா அந்த வயர் எரிஞ்சுவோம். நீ இந்த பல்பு கொடுக்குற வேற மோட்டர் கொடுத்து பாரு, அடுத்து நீ போட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த பல்பு எல்லாம் வயர் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாம். நான் சொல்றேன் விளங்குதே. அது அதுக்குரிய வயர். அது இன்னொரு கதை கேட்டுக்கணும். உங்க வீட்டுக்கு வர வேற என்னவா இருக்கும்? அது எல்லாத்த விட பெருசா இருக்கு. ஏன் முழு சாமானுக்கு முடிய சாமான் அதாலாண்டா வரணும். அப்ப வீட்டுக்கு வர வேற அதை விட மொத்தமா இருக்கு. ஓகே, இந்த வீடுகளுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்குற அந்த வேர் ரோட்ல வரும், அந்த வேற பெரிய இன்னும் அது அதை விட மொத்தமா இருக்கு. இப்ப விளங்குற விஷயம் நோட் பண்ணி கொண்டீங்க. ஒரு விஷயம் பகுதியம்ன்றது இப்படியான விஷயம் தான் பகுதியம். சும்மா போட்டு சாம்பாட போட்டு காய்க்கிறது இல்லை பகுதியம். விளங்குதோ? இது ஏனென்று விளங்கணும். பகுதியம்ன்றது பல நுணுக்கமான விஷயம். அது ஏனென்று விளங்கும். சார் அந்த ஏரியாவை கூட்டுற நேரம் ரெசிஸ்டரும் குறையும் தானே? அதுதான் அந்த பிரச்சனை. அது அங்க அடுத்த லெவல் அதுதான் ஏரியாக்குள்ள ரிசம் குறையும். குறைஞ்சா அங்க ஹீட் பெற அது எரியாததான் பிரச்சனை. அது நாங்கள் அது பேர் பாடங்கள்ல படிப்போம். இப்ப நான் படிப்பிச்சதுக்கு காரணம் சரியா? என்னண்டு கொஞ்சம் பேர் கணவர் காணல. அப்படி என்ன செய்யறதுனா அப்படியா? சரி, அப்படிதான் இந்த மெசேஜ் போடப்படுது. நான் என்ன முடிக்காட்டி இப்ப நாளைக்கு சோதனை செய்ய மாட்டீங்க. நான் செய்யக்கூடிய செய்கிறேன். விளங்குதானே? வேணுமென்றால் இந்த ரெக்கார்டையும் இருக்கேன் போட்டுருவோம் பார்க்கணும். சரியா? குரூப்ல போட்டுருவோம். சரிதானே? இரு, அதுக்காண்டி உழைக்கிட்டு போயிடாது. இரு, நீ குரூப்ல போடுறா இப்ப நீ உழைக்கிட்டு போடுவாது. ஏய் இப்ப அவனே அப்ப ஓட்டாடத்தி என்பது என்னென்று விளங்குகிறது. அடுத்த கேள்வி 24வது கேள்வி. பின்வரும் அலகுகளில் ஒன்றினால் அளக்கப்படும் பௌதிக கணியம் மற்றவற்றினால் அளக்கப்படும் பௌதிக கணியத்திலிருந்து வேறுபடுகிறது. இப்பலகு என்னது? இரண்டாவது விட அது இரண்டாவது விட அது நியாயம். சரி, ஏனென்றால் சொல்லுங்க அமீன். அந்த ரெண்டாவது தவிர மற்ற எல்லாம் புதிய எலக்ட்ரான் வோல்ட் சக்தி அளக்க அல, கிலோவாட் மணத்தியாலம் சக்தி அளக்க அல, பட் செகண்ட் ஹலோ சக்தி அளக்க பட்டுக்கு பதிலாக ஜூல் செகண்ட் -1 ஜூல் செகண்ட் -1 தான் பட்டுன்னு சொல்றோம். அப்ப பட்டுக்கு பதிலாக ஜூல் செகண்ட் -1 போடலாம். இஞ்சால ஒரு செகண்ட் கிடக்கு, ரெண்டும் சுருக்கப்பட்டு வரும். அப்ப ஜூல் வரும். அவ்வளவுதான் கதை. சரிதானே? ஆக மற்றெல்லாம் அந்த ரெண்டாவது தவிர மற்றெல்லாம் சக்தியை இழக்கிற அழகு. இரண்டாவது என்னத்தை இழக்கிற அழகு? வலுவை அளக்கிறது. ஜூல் செகண்ட் மைனஸ் சொல்ற வலுவை பவரை அளக்கிற அளவுதான் இரண்டாவது விடை. தெரிந்திருக்க வேண்டும். அதெல்லாம் சரி. அந்த அஞ்சாவது என்ன? மெகா எலக்ட்ரான் வோல்ட். மெகா என்பது ஒரு முச்சேர்க்கை. அங்க முச்சேர்க்கை எல்லாம் கணக்க சொல்றாங்க. முச்சேர்க்கை அது தம்பி. இந்த உங்களுக்கு இதெல்லாம் தம்பி இதெல்லாம் கேள்வி வரும். நாளைக்கு எல்லாம் ரெடியா இருக்கும். மெகா, கிலோ, மில்லி, ஜிகா, டெரா இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது. தண்டை சொன்னாலும் சொல்லு. இப்ப சொல்ல போறோம், கவனிங்க. இவ்வளவு நாம எல்லாரும் கடைசி பக்கத்துக்கு போங்க. ஒரு சார்ட் ஒன்று போட்டோம், தெரியுதா? எல்லாரும் கடைசி பக்கத்துக்கு போங்க. முதல் ஒரு சார்ட் ஒன்று போட்டாலும் ஞாபகம் இருக்கா? புக் இருக்கிறாள் புக்கை பாரு, அல்லது அங்க கடைசி பக்கம் ஒன்று போட்டுனாங்க 44ஆம் பக்கம். அது இருக்க எடுங்கன்னு சொல்றோம். எடுத்துட்டீங்களா தம்பி? எடுத்துட்டீங்க. ஓகே. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா,
அதுல பாருங்கோ இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, சிம்போல், அதோட மீனிங் என்னன்றது இருக்குது பாருங்க. டெக்ஸான்னு சொல்றது, டெகான்னு சொல்லலாம். டெக்ஸா அது என்னென்றால் 10 உண்டு என்ற நம்பரைத்தான் டெகான்னு சொல்றது. டெக்ஸா இல்ல டெகா விளங்குதா? 10 உண்டு என்ற நம்பர். ஹெக்டோ அதை சிமுலேட்டட் நோட் பண்றேன்னு தெரிய வேணும். ஹெக்டோ அது 10 என்ற நம்பரை குறிக்கிறது. அதாவது 100 என்றதை அது அப்படி குறிக்குது. கிலோ அது எல்லாருக்கும் தெரியும், அது 1000 குறிக்குது. 10 to the power 3 கிலோ, 10 to the power 3 சரிதானே? ஹலோ, கிலோ 10 to the power 3 விளங்குது. அது எல்லாருக்கும் தெரியும். கிலோகிராம் 1000 கிராம், கிலோமீட்டர் 1000 மீட்டர் எல்லாருக்கும் தெரியும். கிலோ. மெகா அது கேபிட்டல் எம், மெகா. மெகா மீன் 10 to the power 6 குறிக்குது, 16ஆம் அடுக்கு மெகா. மற்றது ஜிகா, ஜிகா 10 to the power 9 கேபிட்டல் ஜி, ஜிகா. இப்ப ஜிகா மீட்டர் என்ன? 19 மீட்டர், இதான் அர்த்தம் ஜிகா மீட்டர். டெரா 10 to the power 12 10 அடுக்கு டெரா. டெரா பைட் கேள்விப்பட்டிருக்க? டெரா பைட், ஜிகா பைட் ஹார்ட் டிஸ்க்ல சொல்லுவாங்க. டெரா, ஜிகா இப்பெல்லாம் டெரா இருக்கா? ஹலோ, கொஞ்சம் பொறுங்கோ. 1 டெராபைட் இருக்கு. 1 டெராபைட். இதுல முதல் எந்திரன் படத்திலே அந்த எந்திரனுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, அது மெஷின் தானே. அந்த கெப்பாசிட்டி இத்தனை டெராபைட் என்று சொல்லுவாங்க, தெரியுமா? படத்துல எந்திரன் படம் பாருங்களே, என்ன டெராபைட் கதைக்கிறாங்க. சரி, எல்லாம். அப்ப டெராபைட்ன்றது, டெரான்றது 10 நான் கேட்கிறேன், ஒரு டெராபைட் எத்தனை ஜிகாபைட்? இப்படி கேள்வி சொல்லுவாங்க. 1024. அப்படியா? அது 1020. ஒரு டெராபைட் எத்தனை ஜிகாபைட்டுக்கு சமம்? ஒரு டிவி எத்தனை ஜிபிக்கு சமம்? எல்லாரும் கவனி. 1 டிபி 1 டிபி என்றால் 10 to the power 12 பி. என்ன டெராக்கு 10 to the power 12 பைட் போடலாம். 10 to the power 12 எப்படி போடலாம்? 10 to the power 3 plus 9 போற 10 to the power 9 into 10 to the power 3 பைட் எழுதலாம். எழுதலாம். 10 to the power 12 9 into 3 எழுதலாம் இல்லையா? இந்த 10 to the power 9 தான் என்ன சாமா? ஜிபி, ஜிகா. இதான் ஜிகா. இங்க அப்ப என்ன இருக்கு? அப்ப இது 1 டெராபைட் 1000 ஜிகாபைட். இதுக்கு ஜிகா போடலாம். ஜிகாபைட்டுக்கு சமனா இருக்கும். 1 டெராபைட் 1 ஜிகாபைட்டுக்கு சமம். என்ன கதைக்கிறது விளங்குதோ? விளங்கு இல்லையா? இப்படி எல்லாம் கேள்வி வரும். இதுக்கு இடையில தொடர்பு சொல்லப்பா. டெரா. மற்றது என்ன? பெட்டா. பெட்டா பி கேபிட்டல் பி. பெட்டா 15 10 to the power 15 10 அடுக்கு. எக்ஸா. எக்ஸா 10 18 எக்ஸா 10 இதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமா? இல்ல கூடுதலா ஞாபகம் இருக்க வேண்டியது ஜிகா, மெகா, கிலோ, டெரா இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். பெட்டா, எக்ஸா பெருசா தேவையில்லைனாலும் அதுகள் மெயினா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி அங்கால டெசி, சிமோல் டி, டெசி 10 to the power -1 டெசி. அடுத்தது சென்டி 10 to the power -2 சென்டி. அடுத்தது மில்லி. அது சென்டி எல்லாம் உங்களுக்கு தெரியும். 15 தெரியும். சென்டி தெரியும். மில்லி சிமோலேம் அந்த நோட்டேஷனும் தெரியும். 10 தெரிய வேணும். மைக்ரோ. மைக்ரோலாம் அடிக்கடி வரும். மைக்ரோன்றது 10 to the power -6 10 தெரிய வேண்டும். நனோ 10 to the power -9 அதெல்லாம் தெரிய வேண்டும். பிகோ. இந்த பெக்கோடு உன்னை வைக்கிறேன் இல்ல, பிகோ பி என்னண்டு 10 to the power -12 அட்டோ 10 to the power -18 தெரிய வேண்டும். சரிதானே? இப்ப நான் இது கேட்டபடியே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு.
x1 கிலோமீட்டர் ஈக்குவல் x2 மெகா மீட்டர். x1க்கும் x2க்கும் என்ன தொடர்புன்னு சொல்லுவாங்க? எத்தனை x1 எத்தனை x2 அல்ல எத்தனை x2 எத்தனை x1 சொல்லுவாங்க? 13 x1 சமன் x2. அதாவது 1000 x1 வந்து x2க்கு சமம். 1000 x1 வந்து x2ன்றாங்க. அப்படி கொஞ்சம் 1000 x2 வந்து ஆயிரம் x1 x2 1000 x1 வந்து x2க்கு சமம்ன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மாறி சொல்றீங்க. 1000 x2 x1க்கு சமம். 1000 x2 x1க்கு சமம். ரெண்டு ஒரு ஆள் சொல்லுது 1000 x1 x2க்கு சமம். இன்னொரு ஆள் இன்னும் கொஞ்சம் பேர் கலைக்கணும். சொல்லுங்க பாப்போம். இப்படி எல்லாம் கேள்விகள் வருமா? 1000 x1 ஞாபகம் இல்லாம சொல்லல. 1000 x2 உண்மையாக 1000 x2 தான் x1க்கு சமம். தெரிந்து கொள்ளுங்க. 1000 x2 சேர்ந்துதான் x1க்கு சமம். 1000 x2 சேர்ந்துதான் x1க்கு சமம். எல்லாரும் கொஞ்சம் மீட்டரையும் விட்டு x1 இந்த கிலோன்றது 10 என்ற ஒரு நம்பரை குறிக்கிறது. x2 மெகான்றது 10 குறிக்கிறது. இந்த 10 16 பட்டு இங்க 10 தர்ம வராது. ஹலோ வந்தால் இதான் x1. அப்ப x1 சமன் 1000. இந்த 13 1000 x2க்கு சமம். நோட் பண்ணி கொள்வது. சொல்லடா. அந்த மெகாஜிகாலாம் கேபிட்டல்ல வரது அந்த மீட்டர் கிராம் அதால விளங்க இல்ல. மெகாக்கு அந்த எம் கேபிட்டல் எம் வரதும் ஜிகாக்கு கேபிட்டல் ஜி வரதும் கிராம் அதால. அப்படி இல்ல. ஏன்னா அப்ப மில்லி அண்ட் சிமோல் எம் இருக்கு. அதுக்கு என்ன? சரி. இப்ப 1000 x2 வந்து x1க்கு சமம். கனவேருக்கு 1000 x2 வந்து x1 வந்து x2க்கு சமன்ற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு. இது என்னது? இதுதானே சின்னன். இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. அட நாயே அழகுதான் சின்ன. அழகு சின்னன். இங்க அழகு பெருசு. அழகு பெருத்தா சின்ன நம்பர் வரும். அழகு சின்னன்டா பெரிய நம்பர் வரும். அழகு சின்னதாக பெரிய நம்பர் வந்தா தான் பெரிய அழகுக்கு சின்ன நம்பர் ஒன்று சமப்படும். ஆக x2 சின்ன நம்பர், x1 பெரிய நம்பர். அப்ப x1க்கு என்னவா இருக்கணும்? x2 கன நம்பர் சேர்ந்துதான் வரும். அப்ப நீங்க மாறி வைக்கிறீங்க. என்ன கிலோன்னு இருந்தா தானே சின்ன, கிலோ தானே சின்ன. கிலோ சின்னதா இருக்க x1 பெருசாடா. இந்த மெகாவை சமப்படுத்துறது அது பெரிய அழகு. இப்படித்தானே 1000 மீட்டர். நீ கிலோமீட்டர் இருந்தா 1 கிலோமீட்டர். அப்ப சின்ன அளவுக்கு தான் பெரிய நம்பர் இருக்கு. 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். இப்ப யார் சின்னன்? கிலோன்றதுக்கு சின்ன நம்பர் வருது. அப்ப இனி என்ன? இந்த நம்பருக்கும் அந்த நம்பருங்காச்சும் 1000 அது உண்டு. அந்த ஒன்று 1000 மடங்கு தான் இந்த 1000க்கு அவனா இருக்கு. சும்மா நான் சொன்ன பங்குதியில பாருங்க. சரி, அது இருக்கட்டும். அடுத்த விஷயம், இந்த அம்சம்ன்றது இருக்குத்தானே, நீங்கள் கதைச்ச இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்குத்தானே, என்னன்னு சொன்ன நீங்களோட தமிழ்ல? அதுக்கு முச்சேர்க்கை என்று சொல்றாங்க. சரி, அது வந்து ஒரு நம்பர். அம்சம்ன்றது பாருங்க கீழே இருக்கு. பார்த்தா 10 அதான் 10 தான் நினைப்பீங்க. இல்ல, 10 மீட்டர் தான் அம்சம். சோ அம்சம்ன்றது ஒரு யூனிட், நாட் ஏ நம்பர். அது ஒரு யூனிட். விளங்குது? அங்கே பேர் மீட்டர். 10 மீட்டர் தான் அம்சம். பரிமாணம் இருக்கா? இங்க இருக்கு பாரு. எல்வர் அம்சம்ன்றப்பா 10 மீட்டர் தான் சொல்லுது. இப்ப ஜிகான்றது அது ஒரு நம்பர், அல்ல கிலோன்றது ஒரு நம்பர். அந்த கிலோக்கு பக்கத்துல நீ மீட்டர் போட்டா கிலோமீட்டர், அந்த கிலோக்கு பக்கத்துல கிராம் போட்டா கிலோகிராம். தட்ஸ் இட். ஆனா கிலோன்ற ஒரு நம்பர். ஆனா இது அம்சம் அப்படி இல்லை. 10 மீட்டர். அம்சம்ன்றது 10 கிலோகிராம் அப்படி எழுதுல. 10 மீட்டர் அது யூனிட். சொல்ல விளங்குதா? அம்சம். அப்ப அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த பின்பக்கம் ஞாபகம் இருக்க வேண்டும். அதைக்கிறது விளங்குதா? விளங்கு இல்லையா? ஹலோ
டேய் விளங்குதா விளங்க இல்லையா? விளங்குது. சரி ஓகே. என்ன இனி நீங்கள் இப்படி ஒரு விடயத்திற்கு வருவோம். சரிதானே? ஓகே எஸ். இப்ப 25ஆம் கேள்விக்கு போங்க. क्वेश्चन நம்பர் 25. மூன்றாவது சொல்றாங்க. 25வது கேள்வி மூன்றாவது விடை. பாருங்க 25வது கேள்வி மூன்றாவது விடை என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. கவனிங்கோ. என்ன நினைக்கிறீர்கள்? சரியா? மூன்றாவதா? அப்படி ஏனண்டா இங்க இருங்கோ. ஏதோ ஒரு கணியத்தை எல்கணத்தினால் பெருக்கும் போது வேலையின் பரிமாணம் வருது. அப்ப ஏதோ ஒரு பௌதிக கணியம் வச்சிருக்கு, எனக்கு தெரியாது. அதுடைய எல்கரம் என்ற பரிமாணத்தால பெருக்கினால் அவன் சொல்றான் வேலையின் பரிமாணம். வேலையின் பரிமாணம் என்னென்று வரும்? பரிமாணம் என்னென்று வரும்? விளங்குதா? அவங்க ஏதோ உண்ட எல்கணத்தினால பெருக்கினால் வேலை அப்ப ml² t-2 வரும். அப்ப இந்த எக்ஸ் என்னன்னு கேட்கிறான். இதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யும்? எல்கணத்தை பிரிச்சா ஒரு எல் வர்க்கம் ஒரு எல் கணம் வெட்டுப்பட்டு ஒரு எல் மிஞ்சும். அந்த எல் மேல போனால் ml-1 t-2 என்று வரும். ml-1 t-2 என்ன சாமான்? பிரஷர். சோ மூன்றாவது விடை அதற்கு பொருத்தம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மூன்றாவது விடை அதற்கு பொருத்தம். சொல்றது விளங்குதானே? ஓகே தானே தம்பி? ஒன்று வந்தா என்ன செய்யறது? ஏதோ ஒன்று எல்கணத்தால் பெருக்க சக்தி வருது, பெருசாப்படுத்து, அதை கொண்டு பிரி யாருன்றவன் வருவேன். அதுல நாங்கள் ஒன்றும் யோசிக்க தேவை, சிம்பிளா செய்யலாம். சரிதானே? என்ன நாங்க கேட்கிற விளங்குது? ஏய் ஓகே சரி. இப்ப அடுத்த கேள்வி 26. 26 வேண்டாம், 26 வேண்டாம், 27 போங்க. 27க்கு போங்க. இரண்டாவது கோண ஆறுமுடுகள் தர நேரம். அப்படி கோண ஆறுமுடு தர நேரம் என்ற பெருக்கம் பின்வரும் எதன் பரிமாணத்தை கொண்டிருக்கும்? கோண ஆறுமுடுகள் தர நேரம் என்றது பின்வரும் கோண ஆறுமுடுகள் தர நேரம் எதன் பரிமாணத்தை கொண்டிருக்கும்? சரி, கோண ஆறுமுடுகள் என்ன அழகு சொல்லுங்க? ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 தான் கோண ஆறுமுடுகள். ஆங்குலர் ஆக்சலரேஷன் ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. அது என்னத்தால பெருக்கட்டாம்? நேரத்தால். அப்ப செகண்டால பெருக்கினா என்ன சுருக்க வருது? ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 என்னதான்? அது ஆங்குலர் வெலாசிட்டி, கோண வேகம். ஆங்குலர் வெலாசிட்டி இந்த யூனிட். சோ செகண்ட் ஆன்சர் அதற்கு பொருத்தம். என்ன சொல்ற விளங்குதா? ராட் செகண்ட். ஓகே பொருத்தம். சரிதானே? क्वेश्चन नंबर 28. 28வது கேள்வி. தம்பி இதுல சமன்பாடு சி என்ற ஒன்று இருக்கு. சி சமன் ஸ்கொயர் ரூட் கே ஓவர் ரோவில் சி ஆனது பதியம், ரோ ஆனது அடர்த்தியுமா இருந்தால் கே இந்த பரிமாணம் என்னன்றது கேள்வி. தம்பி சொல்ற விஷயம் விளங்குதோ? கே இந்த பரிமாணம் என்னன்றது கேள்வி. பார்ப்போம். சி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் கே ஓவர் ரோ. எனக்கு இப்ப கே தானே வேணும். சீன் ரோம் என்னோட தந்துட்டான். கே இந்த வேணும். இதை ஸ்கொயர் பண்ணினா என்ன வரும்? சி ஸ்கொயர் ஈக்குவல் கே ஓவர் ரோ வரும். ஸ்கொயர் பண்ணா ரூட் எடுப்படும். இஞ்சால எப்படி வரும்? இன்னும் கே கேட்கிறான். அப்ப அதை எழுவாயாக்கி இதை குறுக்க வரும். கே ஈக்குவல் என்னென்று வரும்? சி ஸ்கொயர் ரோ ஒன்று வரும். நான் சொல்ல விளங்குதா? சி ஸ்கொயர் ரோ ஒன்று வரும். கே ஈக்குவல் சி ஸ்கொயர் ரோ ஒன்று வரும். சிக்கு போடுங்க, ரோக்கு போடுங்க, அப்படியே சுருக்குங்க. ஆன்சர் இல்ல சார். ஆன்சர் இல்ல சார். ஆன்சர் இல்ல போடுங்க. பாருங்க போடுங்க.
ஒரே ஒரு இருக்கு சார். ஆன்சர் இல்லையன்றா செக் பண்ணுங்க, போடுங்க போட்டு என்ன விட வருதுன்னு பார்ப்போம். கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 கிலோகிராம். இந்த சிக்கு போட்டீங்கண்டா அதுக்கு வந்து சிக்கு வந்து வேண்டானே. ஸோ மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 முழுவதும் தர்க்கம். ரோவுக்கு போட்டீங்க என்றால் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. இதை சுருக்கினால் இதை ஸ்கொயர் பண்ணி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 வந்து எல்லாம் சுருக்கினால் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 செகண்ட் மைனஸ் 2 வந்து வரும். இது என்ன சாமா? அமுக்கம் அல்லது ஜங்கின் மட்டா இருக்கு. பிரஷர் ஓ ஜங்ஸ் மாடுலஸ் தெரியுமோ? ஜங்கின் மட்டும் அமுக்கம் ஒரே அளவு ஒரே வரிமானம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு? அல்லது அமுக்கமா இருக்கலாம் இந்த கே, அல்லது ஜங்கின் மட்டா இருக்கலாம். அமுக்கமா இருக்கலாம் அல்லது ஜங்கின் மட்டா இருக்கலாம். கேட்டுக்கொள்றீங்களா? ஹலோ, சரியாடா? அமுக்கம் ஓ ஜங்கின் மட்டும் எது அது சரி, அது பிரச்சனை இல்லை. இப்ப நான் கேட்கறது எல்லாரும் இருக்கா வடிவாக்கவனுங்க தேவை செய்து அதுக்க வேண்டாம். இப்ப இந்த கேண்ட வந்து அமுக்கம் அல்ல ஜங்கின் மட்டும் இப்படி குறுக்க பெருக்கி எல்லாம் செய்து சோதனை செய்கிறது இல்லை. வெறும் முதலாங்கல்லியா வரும். பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியும் கே வந்து ஜங்கின் மட்டு அழகு, அது ஜங்கின் மட்டை இல்லை ஜங்கின் மட்டு அழகு தான் தெரியும். இந்த கே என்ற ஜங்கின் மட்டும் தெரியும். என்னன்றா தெரியும் பார்த்த உடனே என்றால் திண்ம ஊடகங்களின் ஒலியின் வேகத்துக்கு சமன்பாடனா இதுதான் ஜங்கின் மட்ட அடர்த்தியால பிரிச்சி. ஒரு திண்ம திரவியத்தின் ஜங்கின் மட்ட அடர்த்தியால பிரிச்சி என்றால் அதுதான் அந்த திண்ம திரவியத்தில் ஒலி போற வேகம். அடர்த்தியால பிரிச்சு ரொட்டு எடுக்கிறது தான் அந்த திண்மத்தை ஒலி போற சமன்பாடே இருக்கு. எங்க இருக்கு? அது பாடங்கள்ல வரும். அப்ப பாடம் படிச்சு போட்டு தானே ஃபைனல் ஜோனைக்கு போவான். அவன் பேர் பண்ணி குறுக்க வரைக்கும் இங்க வருதுன்னு எழுதிக்கொண்டு அவர் ரோட்டு தான் அவர் ஜோனை மாதிரி தான் இருக்கு. அவருக்கு இந்த சமன்பாடு ஞாபகம் இருக்கும். ஒலியின் வேகம் ஜங்கின் மட்டுங்கள் அடர்த்தி என்று வளமையா வாஸ்காரும் ஜங்கின் மட்டுங்கள் அடர்த்தி என்று வார தெரியும். அப்ப அவருக்கு உடனே தெரியும் ஜங்கின் மட்டு. ஸோ ஜங்கின் மட்டின் பரிமாணம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் அமுக்கத்தின் அளவு தெரியும் ஒரு உடனே. நான் சொல்ல விளங்குதா? அப்படித்தான் ஜோனையர் ஒழிச்ச பின்ன பேசிக்கிற படிச்சாண்டு போட்டு பெருக்கப்படுத்தி குமரஞ்சன் இல்லாம பிரிச்சு சமன்பாடு போட்டு எழுதுண்டா கடை எழுதினா ரோட்டா நீ பேவேன் சோதனை தான் இருக்குமே. சோதனை எல்லாம் இப்படி செய்கிறே இல்லை. சொல்ல விளங்குதா? இதுக்கு மேலதான் இந்த முன்னுக்கு எல்லாம் தம்பி இந்த இதுக்கு 24 இப்ப நேரம் போது சொல்லலாம் கிடக்கு. இந்த 27 இருக்குதானே, இதுக்கு முதல் கேள்வியில சொல்றேன் தம்பி. 6 முடுகலை நேரத்தால பெருக்கினா வேகம் வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். 6 முடுகலை நேரத்தால பெருக்கினால் வேகம் வரும் என்று எல்லாருக்கும் தெரியும். படிச்சவங்க, அதாவது சயின்ஸ் ஏஎல் படிச்சு பிசிக்ஸ் படிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அவன் வந்து 6 முடுகள் தர நேரம் என்றால் என்ன, 6 முடுகளுக்கு என்ன நேரத்துக்கு என்னன்னு போட்டு அங்க சிரிச்சோ நிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் 6 முடுகள் தர நேரம் வேகம். அதே மாதிரி கோண 6 முடுகள் தர நேரம் கோணம் அவனுக்கு தெரியும். விளங்குதா? படிச்சோண்டு போய்க்க தெரியும். படிச்சவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாலும் அது ஏஎல் படிச்சோண்டு போய்க்க தெரியும். அவன் வந்து உடனே போட்டுருவான் டக்கன். அவன் வந்து பார்த்து இதுக்கு ரேட் செகண்ட் மைனஸ் 2 விளங்குது, அதுக்கு செகண்ட் பெருக்கி பார்த்து அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்ய சரிகிறா சொல்ற விளங்குதா? மற்றது இதுக்கு மேல் கேள்வி, அதுக்கு மேல் கேள்வி தம்பி சொல்லு. முறுக்கம் என்ன சார்? முறுக்கம் இதைத்தான் அது அது ஒரு விசை திருப்பத்தை தான் முறுக்கம் என்றது. ஆனா அது வேற புள்ளி பற்றி கதைக்கிறீங்களா அதெல்லாம் பேசி படிக்க பார்ப்போம். அதுவும் ஒரு F/H தான். அதுக்கு நியூட்டன் மீட்டர்ன்றதான் அளவு வரும். ஆனால் விசை திருப்பம் மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான விசை திருப்பம், அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது பாடம் படிக்க பார்ப்போம். அதுல ஒரு சிறப்பு இருக்கு. அது இன்னும் ஆனா விசைதர தூரம் தான். அது நீங்க எப்படி விசை திருப்பம் விசைதர தூரம் பண்ணீங்களோ முறுக்கமும் ஒரு விசைதர தூரம் தான். ஆனா அதுல ஒரு சிறப்பு இருக்கு. அதுல ஒரு முக்கியமா ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. நாங்கள் அதை கேட்டுமா படிக்க ஓகே தானே? சரியாம அது ஆங்கிலத்துல டாக்னு சொல்றோம். ஓகேயா? சரி, 29வது கேள்வி. Question number 29. செஞ்சாங்களா? அடுத்த வேலை செய்யறாங்களோட அடுத்த வேலை செய்யறாங்க. சரி,
5 மெத்தட்ல செஞ்சு. ரைட் செஞ்சுனாங்க. வெரி குட். அது செய்த நாங்கள் இதற்கு செய்ய போறோம். கவனிங்க. இப்ப வடிவா கவனிங்க. C log I by I naught plus 1 equal QV by KT. கண்டல் சமன்பாடு திறப்பு. சரியோ? இதுல கேள்வி KT by Q என்றதனுடைய அது என்னத்துக்கு என்னத்தின் பரிமாணத்துக்கு அலகுக்கு சமனா இருக்குன்ற மாதிரி கேள்வி. KT by Q என்றது என்ன அலகு பரிமாணத்துக்கு சமன்றான் கேள்வி. கேட்டுக்கொள்றீங்களா? ஹலோ, ஓகேடா? அதுதான் கேள்வி. ஓகே தானே? சரியா? கதைக்கிற விளங்குதா? இப்ப விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்க, கதைக்க வேண்டாம். எல்லாரும் கவனிங்க. இந்த லொக்குள்ள இருக்கு, இந்த லொக்கோட சேர்ந்து விடாம இருக்குதானே, இதுக்கு என்ன பரிமாணம் பெற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? பரிமாணமே இல்ல. லொக்குக்கு சைனுக்கு எல்லாம் பரிமாணம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன். படிப்புச்சுனா படிப்பீங்க இல்லையா? ஆக இவ்வளவுக்கும் பரிமாணம் இல்லை. இதுக்கு பரிமாணம் இருக்கா இல்லையா? கேள்வியை தரையில சார். அந்த பையனப்பா தெரியல. அவன் தெர வேணும். சும்மா மாறலின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாரு மாமா. பரிமாணமற்ற மாறலி சொல்ல விளங்குதானே என்று அவர் தந்திருக்க வேணும். அவர் தராவிட்டது அவற்ற பிள்ளை. ஏன்னா இது பரிமாணம் உள்ளதா இருக்கலாம். சரிதானே? அண்டைக்குருதன் சொன்னான். இது யார்? இங்கிலீஷ் மீடியம் இங்க இருக்கிற இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு சொல்லு. அவன் சொன்னான் அது அவன் பரிமாணம் இல்லை என்று தர தேவையில்லை சார், அதுக்கு பரிமாணம் இருக்க முடியாதுன்றான். எதை வச்சு சொல்றான்னு கேட்டேன். சரிதானே? உங்களுக்கும் தெரியும், சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காண்டி சொல்றேன். அப்ப இந்த இதை வச்சதா சொல்றான். அவன் சொன்னான் இந்த சின்றது லொக்குக்குள்ள போனா இது அடுக்காத்தான் அடுக்குதான் முன்ன போலாம் சொல்லலாம். அப்ப இது அதுக்கு அடுக்கா போகும். அடுக்கு ஒரு நாள் என்னவா இருக்க முடியாது, அளவு பரிமாணமாக இருக்க முடியாது. சோ இதுக்கு பரிமாணம் இல்லை என்றார். நான் சொல்ல விளங்குதானே? சரி, என்னவோ இந்த பக்கத்துக்கு பரிமாணம் இல்லை இல்லையோட வச்சாதான் செய்யலாம். அப்ப இதுக்கு இல்லைன்னா சமன்பாட்டுக்கு இங்கால இல்லை. அப்ப அங்காலையும் இருக்கக்கூடாது. அங்காலையும் இருக்க கூடாது. என்ன கேட்டவன்? கேடிஓவை கியூ கேட்டவன். இங்க இருங்கோ, இந்த சமன்பாடுல பாருங்க, இந்த கியூவை தூக்கி ஆக கீழே போடலாமா? கூடல. இந்த கீழே இருந்தா அது மேல போகும் தானே. அப்ப மேல இருக்கிற கீழே போடலாம். சரிதானே? அப்ப கேடிஓவை கியூ அதுக்கு என்ன பரிமாணம் கேள்வி. ஆனா எங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற யோகள் போடலாமா? எங்களுக்கு தெரியும் இங்கால பரிமாணம் இல்லாதபடியால் அங்கால இருக்கக்கூடாது. இதுக்கு மேல வி இருக்கு, இதுக்கு கீழே இவ்வளவு இருக்கு. பரிமாணம் இருக்கக்கூடாதுன்னா மேலான் பரிமாணம் கீழான் பரிமாணம் என்ன இருக்கும்? சமனா இருந்தா தானடா வெட்டுப்படும். அங்கால இல்லைன்னு ஜலம் இருக்கக்கூடாது. வீக்கே இருக்கிற பரிமாணம் கேடிஓ கியூ என்ற இவ்வளவு பரிமாணம் சமனா இருந்தா தான் அதுக்கு இது வெட்டுப்பட்டு இஞ்சால பரிமாணம் அங்கால இஞ்சால இல்லாத மாதிரி அங்காலையும் இல்லாமல். ஆக கேடிஓ கியூக்கு என்ன பரிமாணம் இருந்திருக்க வேணும்? அப்ப வி இந்த பரிமாணம் பி எல்கணம் வேண்டாம், இதுவும் எல்கணம். பி ஏதாவது ஒன்று எல்டி மைனஸ் ஒன், இது எல்டி மைனஸ். அவ்வளவுதான். இதுக்கு என்ன இருக்கோ அது இருக்கணும். அவ்வளவுதான். சோ ஃபிஃப்த் ஆன்சர் அதற்கு பொருத்தம். 30ஆம் கேள்வி நாங்கள் ஆல்ரெடி செய்துட்டோம். என்ன நான் கதைக்கிற விளங்குதோ? ஹலோ, செஞ்சிட்டோமா இல்லையாடா? செஞ்சிட்டோம்டா. 31ஆவது கேள்வி. இப்ப என்ன நேரம் கிலோ? சரி தம்பி, 31ஆவது கேள்வி. 31ஆவது கேள்வி சொல்லுங்க பாப்போம். தம்பி ஒரு பொறுங்க சொல்லுங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. தொடர்பு அடர்த்தி என்றது சார் அடர்த்தி என்று இன்னொரு தமிழ் இருக்கு. அது ஆங்கிலம் சொன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. இந்த ரெண்டாவது கூட்ட பார்ப்போம். ரெண்டாவது பி. சார் அடர்த்தி என்றது ரிலேட்டிவ் டென்சிட்டி. தொடர்பு ஈரப்பதன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இது ரிலேட்டிவ் டென்சிட்டி, அது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. தொடர்பு வேகம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இங்கிலீஷ்ல இல்லாதாக நோட் பண்ணிக்கொள்ளும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி,
ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. விளங்குதா? அது தெரிய வேணும். சரியோ? ஹலோ, சரியா? சரி. இப்ப இதுல சார் அடர்த்தி என்றது ஒரு திரவியத்தின் அடர்த்தி நீரைப்போல எத்தனை மடங்குன்னு சொல்றோம். திரவியத்தின் அடர்த்தி நீரைப்போல எத்தனை மடங்கு என்று கதைக்குவார் சார் அடர்த்தி. உதாரணத்துக்கு ஒரு ஒரு திரவத்தின் அடர்த்தி இருக்கு 4000 கிலோகிராம் மீட்டர் வசதி, நீரின் அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் வசதி என்றால் நீரைப்போல அது 4 மடங்கு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்? அதுன்ற அடர்த்திய இது நீரின் அடர்த்தியால பிரிச்சிருப்பேன். அடர்த்தியின் கீழ் அடர்த்தி ரெண்டேக்க மேல் யூனிட்டும் கீழ் யூனிட்டும் வெட்டுப்பட்டு அந்த அலகு வராது. அதனால சார் அடர்த்திக்கு அலகு இல்லை. பிக்கு சார் ஈரப்பதம், அதை பற்றி சொல்றோம் கவனிங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்றா என்ன என்றா இதை வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு இடத்துல நின்று கொண்டு ஒரு இடம், ஒரு அறை இல்லை ஏதோ ஒரு கொட்டிலோ இல்லை ஏதோ ஒரு வீட்டு முத்தமோ என்னவோ ஒரு அறையினுடைய கன அளவு ஒரு இடத்தின் கன அளவு V, அந்த இடத்தின் டெம்பரேச்சர் T என்றால் அந்த இடத்துல ஒரு குறித்தளவு நீராவிதான் நிக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோகிராம் நீராவி நிக்கலாம் ஒரு இடத்துல. இந்த வீட்டு முத்தத்துல 10 கிலோகிராம் நீராவி, இந்த வீட்டு முத்த அந்த ஏரியாவில வழியில 10 கிலோகிராம் நீராவிதான் நிக்கலாம்னு வை. அங்க ஒரு 6 கிலோகிராம் நீராவிதான் நிக்குது. இவ்வளவு நிக்கலாம். அந்த நிக்கலாம்ன்ற தீர்மானிக்கிறது அந்த இடத்தின் கனவளவு, அந்த இடத்தின் டெம்பரேச்சர். கனவளவு கூடினாலும் நிக்கக்கூடியது கூடும், டெம்பரேச்சர் கூடினாலும் நிக்கக்கூடியது கூடும். அது ஓகே, இதுதானே. அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப கனவளவு கூடினால டெம்பரேச்சர் கூடினால நிக்கக்கூடியது, அந்த நிக்கக்கூடிய நீராவினுடைய அளவு கூடும். ஸோ இப்போ ஏதோ ஒரு கன அளவுல ஏதோ ஒரு டெம்பரேச்சர்ல 10 கிலோகிராம் நிக்கலாம்னு வையன் ஒரு இடத்துல. அங்கேயே 6 கிலோகிராம் நிற்கும். சரியா? நின்று கொண்டிருக்கிற திணிவுக்கும் நிற்கக்கூடிய திணிவுக்கும் இடையில் உள்ள விகிதம் தான் நீ கதைக்கிற ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, சாரீரப்பதம். இதுக்கும் அழகு இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கேயும் திணிவு இங்கேயும் திணிவு வெட்டுப்பட்டு என்ன அழகு இருக்காது. இந்த விஷயத்திற்கு நோட் பண்ணுங்க. டக்குல நோட் பண்ணாக்க டவுன் பண்ண டக்கு நோட் பண்ணுவோம். அது அடர்த்திங்கள் அடர்த்தி, அழகும் அழகும் வெட்டுப்படும். இது திணிவுங்கள் திணிவு, இங்கேயும் அழகும் அழகும் வெட்டுப்படும். ஒரு கதை இருக்க வேண்டிய அந்த நீராவே எப்படி தீர்மானிச்சு வச்சிருக்கிறது? அது நிக்க வேண்டியது கனவளவும் 30 தீர்மானிக்கும். இதுக்கு ஒரு பாடம் இருக்கு, அங்க நாங்கள் படிப்போம். ஓகே சார். சரிதானே? அந்த அதாவது அந்த இடமும் கனவளவும் அதுக்கெல்லாம் காரணங்கள் எல்லாம் இருக்கிறாரு. எல்லாம் வேற தரமான காரணங்கள் இருக்கு. எல்லாம் நாங்கள் அந்த பாடங்கள் வரைக்கும் ஹீட் அந்த பாடத்துல வரும். இது ஒரு விளங்காத பாடம், ஒரு விளங்காத தலையடி பிடிச்ச பாடம். பெருசா இதுல வர கேள்விகள் அநேகமா கரைச்சலா தான் வரும். சும்மா வந்தா செய்யலாம், மற்றபடி பெருசா செய்ய விட மாட்டாங்க. லுக் பண்ணி தான் போடுவான். நல்ல நுழைச்சு இருந்தா தான் செய்யலாம். சொல்ல விளங்குதோ? சரி, இவ்வளவு கேட்டபடியா கதைக்கிறேன். ஆனா எனக்கு பின்னுக்கு கதைக்க முடியுமோ தெரியல. நாளைக்கு சோதனை எழுத அவ்வளவுதான். இதுதானே கதைக்க விரும்பினா கதைக்கணும். சரி, ஒரு கேட்டதுக்காக இப்ப சரி, இப்ப நிக்கலாம்ன்றதை பற்றி பேசுறேன். இப்ப 10 கிலோகிராம் நிக்கலாம்ன்ற ஏன் 6 கிலோகிராம் நிக்குது அதை சொல்லும் போது கனவளவு டெம்பரேச்சர்ல அந்த இடத்துல கிடந்த தண்ணி முடிஞ்சுதலா? அங்க தண்ணியே இல்ல. சரிதானே? தண்ணி ஆவியாய் 6 கிலோகிராம் நீராகி வந்தோம்னா தண்ணி முடிஞ்சுது. அந்த இடத்துல தண்ணி இல்ல. அப்ப 10 கிலோகிராம் நிக்கலாம் வேண்டாலும் தண்ணி இருந்தா அப்ப என்ன நான் சொல்ல வரேன், தண்ணி இருந்தால் தாராளமா தண்ணி இருந்தால் எவ்வளவு நிக்கலாமோ அவ்வளவுக்கு நின்றுதான் தீரும். நல்ல வறண்ட வெங்கான் வெளியிடக்கு தண்ணி மழைகளை பெய்தது இல்லையோ ஒரு நாள். அப்ப என்ன இருக்கும் நினைக்கிறேன் சொல்லு. மழைகளை பெய்தது என்ன ஹியூமிடிட்டி குறைய இல்ல. நான் அந்த ஹியூமிடிட்டி குறைய அதை விடு. நான் என்ன கேட்கிறேன்டா, நிக்கக்கூடிய அளவுக்கு நிக்கமான்னு கேட்கிறேன். நிக்க முடியாது. தண்ணி கிடந்தா தண்ணியே இல்ல. இப்ப என்னன்றா நிக்கக்கூடிய அளவுக்கு நிக்க முடியாது. கதைக்கிற விளங்குதான் விளங்குது. ஹலோ, நிக்கக்கூடிய அளவுக்கு நிக்க முடியாது. ஓகே தானே? ஹலோ, சரியாடா? டேய், அப்ப நிக்கக்கூடிய அளவுக்கு அது நிக்க முடியாது. அது உண்மை. சரி, சரியா? நல்லா மழை பெய்து நல்லா செழிச்சு நிலம் முழுக்க சேறு சகதியா கிடக்கு. அங்க என்ன இருக்கும்? அவ்வளவுதான் சொன்னேன். சில விளங்குதோ?
ஆனா அந்த நிக்கக்கூடியதுன்றது கனாலா கூடினாலும் கூட வெப்பல விடாலும் கூடும். அது வேற பிரச்சனை. குறித்த கனால குறித்த வெப்பலையில இவ்வளவு நிக்குதாண்டா. அப்ப இப்ப இவ்வளவு நிக்குதாண்டா நீ அந்த இடத்துல சொல்லுவ அங்க தண்ணி சேறுகள் தகுதிகள் இருக்குமா என்ன? இல்ல, வறண்ட பிரதேசமா தான் இருக்கு. அங்க வந்து மழை பெய்த தண்ணி வெண்ணியா இருக்கா? எல்லாத்துல தண்ணி இருக்கா? விளங்குதா நான் சொல்றேன்? ராய், இப்ப நான் கேட்கிறேன், உண்ட ஊர்ல நீ பிடிச்ச கத்தால எழுப்பி குளிச்சு போட்டு இந்த துவாயோ அல்லது டீ போட்ட உடுப்பியோ காய போட்டு நீ வலிக்கிற போட்டு வீட்டை வார காஞ்சிருக்கிறதா இல்லையா? காஞ்சிருக்கு. ஏன் காஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? ஏன் காஞ்சிருக்கும்? அடே இந்த வீட்டுல அப்புறம் இந்த வீட்டுல கணக்க நிக்கலாம், அங்க கொஞ்சம் தான் வழியில நின்று இருக்கு. ஏன் அங்க தண்ணி இல்ல நின்று இருக்கு. நீ போட்ட உடுப்புல இப்ப என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. அப்ப மூலக்கூறுகளை என்ன செய்யும்? டப்பு டப்புன்னு வலிக்கிட்டு அங்க சூழலுக்கு தேவையான இடத்துக்கு போச்சு. நான் சொல்ல விளங்குதா? போச்சு. அப்ப நீ பின்னிரம்ப பார்த்தா இந்த உடுப்புல இருக்க தண்ணி மூலக்கூறு காண கிடையாது, எல்லாம் காஞ்சி பேரு. விளங்குதா? இதான் நடக்கும். இதே நீ அனுபவிச்சிருப்ப. ஒரு மழை பெய்யற நாள்ல துவச்சு போட்டு வா, காயுமா காயாது? சொல்லு. ஏன் காயாது? அன்றைக்கு மட்டுமே காயாது, அது ஏற்கனவே நிரம்பி இருக்கும். அவங்களுக்கு நீராவி தேவையில்லை. அப்ப இந்த உடுப்புல இருந்தா அது போவான். அங்க தேவை இருந்தா தான் இது போகும். அப்ப அங்க தேவையில்லைன்னா அங்க நிரம்பிட்டு தானே இது போவார். அப்ப உடுப்புலயே நின்று கொள்ளும். அப்ப இந்த உடுப்பு காயாது, முடிஞ்சது. என்ன நான் கதைக்கிற விளங்குதா? ஹலோ, இதுக்கும் வெப்பநிலைக்கும் என்ன சம்பந்தம்? எது வெப்பல்ல கூடினா அது கூட நீராவி நிக்கலாம். அது வெப்பல்ல கூடினால் அந்த மூலக்கூறுகளுக்கு ஓடித்திருக்கு. உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூடினா வீட்டை நிக்க மாட்டேன், விளங்குதானே? ஏய், அதே மாதிரி வெப்பல்ல கூடினால் தண்ணி மூலக்கூறா நிக்காம கொஞ்சம் எனர்ஜி கூடி ஓடி தீர்கிறதுக்கு வலிக்கிடுவேன். உனக்கு கொஞ்சம் சாப்பாடு மேத்தினா கொஞ்சம் ரோட்டுக்கு தானே வருவேன். அது மாதிரி இது ஓடி திரிய வலிக்கிறோம். அப்ப கூட வந்து நிக்கும் வழியில கூட நிக்கக்கூடிய மாதிரி அவை ஆட்கள் ரெடி ஆயிடுது. விளங்குதா தம்பி? ஏய் சரி, அதெல்லாம் படிப்போம்டா, பேருந்து படிப்போம்டா. அப்புறம் நான் இதுக்கு வருவோம்டா. சோ அப்ப அது சரி, அது தொடர்பு. அப்ப அதுவும் திணிவு அழகு இருக்கா? இந்த தொடர்பு வேகம்ன்றது இருக்கல்லோ, சார்பு வேகம்ன்றது அது என்ன தெரியும்? அது ஒரு இல்ல போறோம். அது என்னண்டா அது என்னண்டா நான் இருக்கிற இடம் சார்பா, நான் இருக்கிற இடம் சார்பா. அதாவது ஒன்றில இருந்து இன்னொண்ட பார்க்க இன்ன விதத்துல ஓடுற மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது? நான் இயங்குற மாதிரி தெரியுதா இல்ல ஓடுற மாதிரி தெரியுதா? நிக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஓய்வுல இருக்கிற இயங்குற வேகம் இருக்கிற மாதிரி இல்ல, வேகம் இருக்கிற மாதிரி தெரியுது. உன் சார்பா என்னுடைய வேகம் பூஜ்ஜியம். சரி, நீயே சொல்லு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல இல்ல உங்க வீட்டுல ஒரு வேலி கிடக்கு. இந்த வீட்டுல வேலி கிடக்குன்ற ரோட்டோட ஒரு வேலி கிடக்கு. நீ வீட்டுல குதி இருந்தோண்டு அந்த வேலியை பாக்குற. வேலி ஓடுற மாதிரி தெரியுமா நிக்கிற மாதிரி தெரியுமா? நிக்கிற. அப்ப உன் சார்பா வேலியின் வேகம் பூஜ்ஜியம். சரிதானே? அதே நீ என்ன செய்யண்டா, ஒரு வாகனத்தில் ஏறி வாகனம் ஓடிக்கொண்டிருக்க வேலியை பார், என்ன செய்யும்? அப்ப வானத்துல இருந்து பார்க்க வேலி ஓடுற மாதிரி தெரியுதா இல்லையா? இதைத்தான் சார்வோம். எங்க இருந்து நான் பாக்குறத பொறுத்து அது வேகம் மாறுபடும். நிலத்துல நின்று கொண்டு வேலியை பார்த்தா ஓயில இருக்க மாதிரி, வாகனத்துல இருந்து கொண்டு வேலியை பார்த்தா வேலி மாறுது. நிலத்துல நின்று வாகனத்துல வாகனத்துல இருக்கிற ஒரு சீட்டை பாத்தீங்கன்னா, வாகனம் ஓடிக்கொண்டிருக்க வாகனத்துல ஒரு சீட்டுகள் இருக்கு அந்த வாகனத்துல. வெளியில இருந்தோட வாகனத்துல இருக்க சீட் வந்த பாரு, சீட் ஓடுற மாதிரி. அதே வாகனத்துக்கு ஏறி அந்த சீட்டுக்கு பின் சீட்ல இருந்து முன் சீட்டை பாத்தீங்கன்னா புள்ளி விளையாடுற மாதிரி தெரியுமா? ஏய் சொல்லுங்க, என்ன மாதிரி தெரியும்? கோயில இருக்க மாதிரி, கோயில இருக்க மாதிரி தெரியுது. அந்த வாகனத்துக்கு ஏறி இருந்து கொண்டு அந்த சீட்டை பார்க்க என்ன செய்யும்? இதைத்தான் சொல்ல சார். அப்ப இதைத்தான் நாங்க இருக்கிற அப்ப சார்பு வேகம். அப்ப அது சின்னமா அது இந்த வேகத்தை இது வேகத்தால பிரிக்கிறோமா இருக்கிற நாங்க எங்கள் சார்பு அது வேகம் கதைக்கிறோம். அதுக்கு அழகு இருக்குமா இருக்காதா? அழகு இருக்கும். வேகத்தின் அழகு இருக்கு. வெரி குட். மீட்டர் செகண்ட் -1 LT -5 இருக்கும். அவ்வளவு தொடர்பு வர வேற என்னத்துக்கு சரி அழகு இருக்கிறது இருக்கா? இல்ல, அது வேற இருக்கும். அது வந்து கதப்பம். தொடர்பு வேகத்துக்கு இல்ல, சார்பு வேகத்துக்கு இல்ல. சரிதானே? ஓகேயா? டேய், அதெல்லாம் பாடங்கள் வரைக்கும் பார்ப்போம். அப்ப ஏ பிழை, பிசி சரி, மூன்றாவது விடை அதற்கு பொருத்தம்.
என்ன நான் சொல்ற விளங்குதோ தம்பி? ஆமாம் சார். 32வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 32. 32 சொல்லுங்க. விளங்கல. 5வது விட என்ற மாதிரி சொல்றாங்களப்பா? இல்லப்பா. கேள்விக்கு 5வது என்றாங்களா இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க? சரி. ஓம் 5வது விட என்றுதான் சொல்றாங்க. சரி, அதாவது இத பாப்பங்க கவனிங்க எல்லாரும் கவனிங்க. போர்டில் எழுதுறா தெரியுதானே? சரி. P equal AX plus BY plus C set ஒரு சமன்பாடு இருக்கு. இதுல நான் சொல்றேன் AX ന്റെ പരിമാണം BY ന്റെ പരിമാണം C set ന്റെ പരിമാണം சமம். கூட்டுப்பாடு ஒரே பரிமாணம். இந்த P அங்கால கொண்டு வா. ஒரு P அங்கால கொண்டு வா கழிபடும். அப்ப P ന്റെ പരിமாணம் என்னவா இருக்கும்? இதுகளோட പരിமாணம். ഇതിന്റെ പരിமாணம் எல்லாம் என்ன? ஒரே P ന്റെ AX ന്റെ BY ന്റെ C set எல்லாம் ஒரே പരിமாணம். இப்ப என்ன கேட்கிறான் என்றால் வேறுபட்ட பரிமாணங்களை கொண்டது. முதலாவது சொல்றான் AX. முதலாவது அது என்னதுடைய பரிமாணம்? P ന്റെ பரிமாணம் என்று நம்ம சொல்லலாம். இல்ல எல்லா ஒரே பரிமாணம், அதுல AX ന്റെ பரிமாணம் B ന്റെ பரிமாணம் முடிச்சு. சரிதானே? அடுத்த 2வது சொல்றான் AX ல இருந்து C set கழிச்சா அடே இது வேகம். ரெண்டா இதுவும் வேகம் தான். இது கூட்டுப்படுறபடியே ஒரே பரிமாணம். அப்ப இது வேகம் தான், இதுவும் வேகம் தான். வேகத்துல இருந்து வேகத்தை கழிச்சா வேகத்துல இருந்து வேகத்தை கழிச்சா வேகம் தானா வரும். ஆக AX மைனஸ் C set வந்து AX ന്റെ பரிமாணம். மாட்டுல இருந்து மாட்ட கழிச்சா மாடுதான். அப்ப அது AX தான், அது B தான். அப்ப AX என்ற பரிமாணம் AX மைனஸ் C set என்ற பரிமாணம் ஒரே பரிமாணம். கேட்டுக்கொள்றீங்களா? ஹலோ, சரியா? அடுத்தது 3வது AX into C set over BY இப்படி இருக்கு. ஒரு BY C set அப்ப ஒரு C set-ம் BY-யும் ஒரே பரிமாணம். அப்ப இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் கட்டாயம் பட்டுப்பட்டா கடைசி என்ன மிஞ்சுது? அப்ப அதுவும் AX ന്റെ பரிமாணம். அப்ப முதல் 3 ஒரே பரிமாணம். அடுத்தது அதுவும் அதே தான். BY squared by B என்றால் இது எப்படி எழுதுறான்? BY தர BY அது முதல் P என்று எழுது. இதுல BY ന്റെ பரிமாணம் B ന്റെ பரிமாணம் உண்டு. அப்ப இதே மாதிரியும் வெட்டலாம். வெட்டினா ஒரு BY இருக்கு. அந்த BY வந்து தானே எக்ஸ்பிரஸ் இல்லை. அப்ப அதுவும் சரி. ஆனால் 5வது நேரம் P into AX என்றால் அது AX. அப்ப P ന്റെ AX ന്റെ பரிமாணம் AX-ம் AX ന്റെ பரிமாணம். அப்ப ரெண்டும் பெருக்கப்பட்டால் அது அப்ப இதுகள் இந்த வர்க்க பரிமாணம். முதல் நாளும் ஒரே பரிமாணம் பெற 5 மட்டும் வேற பரிமாணம். சோ 5th ஆன்சர் அதுக்கு பொருத்தம். எடுத்துக்கொள்கிறேன். 33வது கேள்வி. சரியாமே? என்ன விட 3வது என்றால் இதுல ஒரு விடையும் இல்லை என்று நான் சொல்றேன். இதுல ஒரு விடையும் இல்லையன்ற 4வது சொல்லுங்க. இதுல ஒரு விடையும் இல்லையன்ற பின்ன நேர நிலம் இதுல ஒரு விடையும் இல்லையன்ற. சரியோ? நீங்கள் பிள்ளையார் 33ஆம் கேள்வி 34 35 அதில் சும்மா செய்து பாருங்க. இதுல 36ஆம் கேள்வி மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு நாங்க முந்திய அப்படியே இல்லை. சரி 36 என்னண்டா தம்பி? A equal ஒரு A naught into e to the power minus lambda t என்று ஒரு சமன்பாடு கண்டு வைங்க. இது இந்த lambda t என்றது இது அடுக்காக வருது. அடுக்காக வார ஆளுக்கு என்ன இருக்க முடியாது சொல்லுங்க? பரிமாணமும் அழகி இருக்க முடியாது. அப்ப இருக்க முடியாது என்றால் ஆனா இதுல t என்றது நேரம்ன்றான். அது நேரத்தின் பரிமாணம் tக்கு வரப்போகுது. ஆனா ஒட்டுமொத்தமா இதுக்கு பரிமாணம் அடுக்காது, பரிமாணம் இருக்க கூடாது. அப்ப அவர் டீயா இருந்தால் இவர் 1 டீ இருக்கணும். டீயின் டீயும் வெட்டுப்படும். அப்பதான் வெட்டுப்படும். பரிமாணம் இருக்கக்கூடாது என்றால் அவருக்கு டீ என்றால் இவருக்கு 1 டீ இருக்கும். சொல்லலாங்களா? அப்ப என்ன விட T-1 செகண்ட் ஆன்சர் பொறுத்து. சரியா? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ஒருக்கா இந்த பக்கம் போடப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். சும்மா இருக்க பாருங்க. டக்கண்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாமே ஒரு வீட்டை யோசிச்சு பாருங்க. சோதனைக்கு அதுக்குதான் சொல்றேன்.
என்னடியம்மா? ட்ரிக்னோமெட்ரி அதுவும் கேள்வி போடுவீங்களா சார்? ட்ரிக்னோமெட்ரி போடுவோம். ட்ரிக்னோமெட்ரியும் போடுவோம். படிச்சாங்கல்ல அப்படிதான் கொஞ்சம் படிச்சாங்க படிச்சோம். அந்த கொஞ்சத்துக்கு போடுவோம்மா. இங்க நீங்க சரிதானே? இங்க பாருங்க, இந்த இப்ப இதுல பார்த்தோம்னா இதுல 164 எழுதி சொல்லுங்க. 164 20 ms 20. என்னென்றால் 72 கிலோமீட்டர் hour -1 கிலோமீட்டர் per hour. 72 கிலோமீட்டர் per hour. இது மீட்டர் per செகண்ட்ல எவ்வளவு என்று கேட்டால் சொல்ல தெரிய வேணும். ஏனென்றால் இங்க இருக்குது, நான் அடுத்த வரி எழுதுறேன். 72 கிலோமீட்டர், இந்த hour -1ன்றது கீழே அவருக்கு வந்து போடலாமா போடலாம் சொல்லு. கீழே அவர் இருந்தா மேல வந்து hour -1 வரும், போடலாம். 72 கிலோமீட்டர் மீட்டர் ஆக்குவோம். அது 1000 மீட்டர் பை அவர். அவர்ன்ற எவ்வளவு? 3600 செகண்ட். அப்ப மீட்டர் செகண்டுக்கு மாத்தி பொருள் 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 இது ஒரு 2 சேவரம், இங்க ஒரு 2 சேவரையும் பட்டுவோம். 36 72 பட்டினால் 2 முறை 2 தர 10 20. இங்க மீட்டர், இங்க செகண்ட். மீட்டர் செகண்ட் -1. ஸோ 72 கிலோமீட்டர் per hour என்றது 20 மீட்டர் per செகண்ட் என்றது உனக்கு தெரிய வேண்டும். ஓகே, நான் கலைக்கிறவங்களா? ஓகேயா? ஹலோ, அப்ப சொல்லு 36 கிலோமீட்டர் per hour ஒரு 10 மீட்டர் per செகண்ட். 36 கிலோமீட்டர் per hour 10 மீட்டர் per செகண்ட். இது தரவாசி. 108 கிலோமீட்டர் per hour ஹலோ 30. அப்ப இந்தியால எந்தெல்லாம் தெரியும்? டக்குனு நோட் பண்ணி வை. டக்குன்னு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நாங்க எங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல எல்லாம் டக்குன்னு தெரியும். அதில வச்சு அழகு மாத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 1 கிலோமீட்டர் போற அவர் கீழே வருது, அந்த பட்டி கொண்டு கலைச்சி ரோட்லாம் நிக்க வேண்டியது. சில விஷயத்த ஞாபகப்படுத்தி போடணும். பட்டாரு ஓகேயா? கன்றா கலைக்கிற விளங்குதாடா? 163ஆம் கேள்வி செஞ்சு பாருங்க, 2வது விடை. 160ஆம் கேள்வி செஞ்சு பாருங்க, 4வது விடை. 160ஆம் கேள்விக்கு என்ன இருக்கு? 160ஆம் கேள்வி சொல்லுங்க. ரூட்டுக்குள்ள நியூட்டன் இருக்குது, மீட்டர் இருக்குது, கிலோகிராம் இருக்குது. இதை சுருக்கினா என்ன வரும்ன்றா கேள்வி. நியூட்டனை நீங்க எழுதலாம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 எழுதலாம். மேலே ஒரு மீட்டர் இருக்குது, கீழே ஒரு கிலோகிராம் இருக்குது, எல்லாம் ரூட்டுக்கை இருக்கு. இந்த கிலோகிராமும் மட்டும். மீட்டரும் மீட்டர் வர்க்கம். அது வெளியில வந்தா ரூட்டுக்கு வெளியில வந்தா மீட்டர். மீட்டர் வர்க்கமா இருக்கிறது வெளியில வந்தா மீட்டர். சரியா? செகண்ட் -2 இருக்கிறது ரூட்டுக்கு வெளியில வந்தா செகண்ட் -1. சோ மீட்டர் செகண்ட் -1 அது என்ன சாவன்? கதி அல்லது வேகத்தை குறிக்கும். சோ 4th ஆன்சர் அதற்கு பொருத்தம். கதைக்கிறது விளங்குதா? விளங்கல தம்பி? ஓகே 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 ஓகே. இதோட நிப்பாடுறதுக்கு முன்னுக்கு என்ன மாதிரி சோதனை செய்யணும்ன்ற சின்ன ஒரு இது ஒன்று சொல்லுவா. அதை கேட்டுட்டு தான் நிக்கணும். நாங்க சோதனை செய்யல இங்க எடுக்கிறேன். எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குன்னு எடுக்கிறேன். சொன்ன வேலையை கேட்டுட்டு போ. சரியா? ஹலோ, நான் கதைக்கிறவங்களுக்கு அந்த குரூப்ல ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோல இருக்கிற மாதிரி செய்யுங்க. அந்த வீடியோல இருக்கிற மாதிரி இப்ப நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாளைக்கு விடிய 6 மணிக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி அந்த நீங்க 6 மணிக்கு ஓபன் பண்ணி பாருங்க. அதுல எது ஓபன் பண்றதுக்கு பிரச்சனை வந்தா இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. 10 மணிக்குள்ள அந்த விஷயத்த முடியுங்க. சரியா? எக்ஸாம் வந்து என்ன டைம் டியூரேஷன்ல வைப்பீங்க? பின்னேரம் 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள. ஓகே அக்கா எக்ஸாம் டைம் மாத்தேலுமா?
டைம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஈவினிங் கிளாஸ் இருக்கேக்கா. ஈவினிங் கிளாஸ் இருக்கா? என்ன கிளாஸ் அம்மா? கெமிஸ்ட்ரி. ஸ்கூல் கிளாஸ் மேடம். ரசாயனவியல். ஸ்கூல் கிளாஸ். ஸ்கூல் கிளாஸ். எத்தனை பேருக்கு அப்படி பிரச்சனை? கை ஏத்துங்க. ஹலோ மிஸ் ரைஸ் ஸ்கேன் பண்ணியாரு. எல்லாரும் என்னங்க அவக்கு முடியும் தம்பி என்னன்னு சொன்னா டைமுக்கு செய்யறாக்கள் பேர் தான் ரேங்க் லிஸ்ட்ல போடுவாங்க. நீங்க அப்படின்னா உங்களோட வகுப்பு முடிச்சுட்டு வந்து செய்யலாம். ஆனா உங்களோட பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்ல வராத. ஆனா கட்டாயம் எல்லாரும் எக்ஸாம் செய்யணும். இதுக்கு ஒரு நாளைக்கு இப்படி 6 மணி போய் ட்ரை பண்ணுவோம். இப்ப நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். மற்றது நீங்க அந்த இமெயில் அட்ரஸ் உங்களோட யூசர் நேமுக்கு இமெயில் உங்களுடைய கிளாஸுக்கு ஜாயின் பண்ற இமெயில் அட்ரஸ் தான் கொடுக்கணும். அந்த இமெயில் அட்ரஸ் எல்லாரும் சிமோல் லெட்டர்லயே கொடுங்க. அது உங்களோட கேபிட்டல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சிமோல் லெட்டர்லயே கொடுங்க. சரியா? ஓகே ஓகே மிஸ். ஓகே தேங்க் யூ. ஓகே அக்கா சொல்லுங்க. நியூ அட்மிஷன் ஆட்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கலும்? குரூப்ல போட்டிருக்கோமா பாருங்க. நோட்ஸ் ஃபுல்லா இல்ல குரூப்ல, வீடியோஸ்லயும் பாதி தான் நீக்குது. தங்கச்சி குரூப்ல முழு நோட்ஸும் போட்டிருக்கு பாருங்க. நீங்க பாக்குறேன்.